Welcome to all. இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் பிள்ளைகள், இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் வந்து கடந்த கால வினா சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது 2021 வந்த பேப்பர் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் பிள்ளைகள். ஆகவே அப்ப நாங்கள் பார்த்த தொடர்ச்சியாக நாங்கள் கடந்த வகுப்பிலிருந்து நாங்கள் கடந்த கால வினாக்கள் உள்ளடங்கிய விடயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 2021 ஆண்டு பேப்பர் நாங்கள் பார்த்து நாங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அதில் எம்சிக்யூ நாங்கள் பார்த்து நாங்கள் அதில் அந்த எம்சிக்யூ பேப்பர் பேட்டர்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்சிக்யூல வந்து முதலாவது வினா பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து நாணய கூட்டுகள் சம்பந்தமான விடயம் வந்து உங்களுக்கு வந்து கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது மானிட்டரி அக்ரிகேட் சொல்லுவாங்க, அதாவது நாணய கூட்டுகள் சொல்லுவாங்க. இந்த நாணய கூட்டுகள் தொடர்பான வினாவாக வந்து முதலாவது வினா அமைய பெற்றிருக்கிறது. நாணய கூட்டுகள் சொல்லி, அதாவது குறுகிய பண நிரம்பல், விரிந்த பண நிரம்பல், அதிவிரிந்த பண நிரம்பல் சொல்லி எல்லாம் வந்து உங்களிடமிருந்து வினாக்கள் வந்து கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு தெரியும், நாணய கட்டமைப்பு அல்லது பண கட்டமைப்பு சம்பந்தமாக முதலாவது வினா வந்து கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது நீங்கள் தெளிவாக விளங்கி வச்சிருக்க வேண்டும். அடுத்தது முதலாவது வினா தொடர்ந்து இரண்டாவது வினா எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இது சொல்லப்படுறது வந்து அந்த பைனான்சியல் மார்க்கெட் தொடர்பான இருந்து உங்களுக்கு வினா கேட்கப்பட்டிருக்குது. முதலாவது வந்து வினா வந்து பணம் தொடர்பாக வந்து கேட்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாணய சந்தை தொடர்பாக, அதாவது நிதி சந்தை தொடர்பாக வந்து உங்களிடம் வந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியணும் நிதி சந்தை என்று சொன்னால் என்னென்று தெரியணும், நிதி சந்தையினுடைய பிரிவுகள் யாவை என்று சொல்லி அறிஞ்சிருக்க வேண்டும், நிதி சந்தையில் பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்கள் அல்லது கருவிகள் சொல்லி நீங்க அறிஞ்சிருக்க வேண்டும். ஆகவே நிதி சந்தை என்று சொன்னால் என்ன, அதாவது நிதி சந்தை என்று சொன்னால் பிள்ளைகள் நிதி தேவைப்படுவோரையும் நிதியினை மிகையா வைத்திருப்போரையும் இணைக்கின்ற சந்தையை நாங்கள் சொல்லுவோம் நிதி சந்தை என்று சொல்லி அழைப்போம் பிள்ளைகள். That's called financial markets. Okay, இந்த financial marketsல வந்து there are people that's called financial intermediaries என்று அழைப்போம் நாங்கள். financial intermediaries அதான் சொன்னா நிதி இடையீட்டாளர் அழைக்க முடியாது. அந்த சந்தையில காணப்படுகிற ஆட்கள் நாங்க சொல்றது நிதி இடையீட்டாளர்கள். அந்த நிதி இடையீட்டாளர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் நிதி தேவைப்படுவோரையும் நிதியினை மிகையாக வைத்திருப்போரையும் வந்து இணைக்கின்ற செயற்பாட்டுல ஈடுபடுகிற ஆட்கள் நாங்க சொல்றது பைனான்சியல் இன்டர்மீடியரிஸ் அழைப்பாங்க, அதாவது இன்டர்மீடியேட்டர். ஆகவே அந்த பைனான்சியல் மார்க்கெட்ல வந்து பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்கள் இருக்கு பிள்ளைகள், அதான் சொல்லும் டூல்ஸ் சொல்லும், பைனான்சியல் டூல்ஸ் அழைப்பாங்க. அந்த நிதி சந்தையில பயன்படுத்தப்படும் சாதனங்களை வந்து நிதி சந்தை சாதனம் அழைப்போம். இந்த நிதி சந்தை பொதுவாக வந்து ரெண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று சொல்ல நாங்கள் financial market can be divided two types. One is called capital market. அதாவது மூலதன சந்தைன்னு சொல்லி மூலதன சந்தை அழைப்போம். அடுத்த அழைப்பை நாங்கள் பணச்சந்தைன்னு அழைப்போம் பிள்ளைகள். ஓகே, அப்ப கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் மணி மார்க்கெட் அழைப்போம் பிள்ளைகள். அதாவது மூலதன சந்தை பணச்சந்தைன்னு அழைப்போம். அப்ப இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு என்னன்னு சொல்லி நீங்க கேட்டால் நீங்க சொல்ல வேண்டும் அந்த மெச்சூரிட்டி பீரியட் அழைப்பாங்க, அதாவது முதிர்வு காலம். அந்த கடன் வழங்குகின்ற பொழுது அதனுடைய முதிர்வு காலத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த நிதி சந்தை வந்து இரண்டா பிரிக்கப்படுகிறது. ஒன்று மூலதன சந்தை என்று சொல்லி, மற்றது வந்து பணச்சந்தை என்று சொல்லி. மூலதன சந்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவாக வந்து மூலதன சந்தை வந்து நீண்ட கால முதிர்வு காலங்களை கொண்டிருக்கும். ஆகவே நீண்ட கால
முதிர்வு காலத்தை கொண்ட சந்தையை நாங்கள் சொல்வோம் மூலதன சந்தை என்று சொல்லி நாங்கள் அழைப்போம். அதே போல குறுங்கால முதிர்வு காலத்தை கொண்ட சந்தையை நாங்கள் அழைக்கிறது வந்து பணச்சந்தைன்னு அழைப்போம். ஆகவே பணச்சந்தையில் பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்கள் வந்து பொதுவாக வந்து குறுங்கால முதிர்வு காலத்தை கொண்டிருக்கும் அதிக அளவு திரவத்தன்மை வாய்ந்த சொத்துக்களாக காணப்படவில்லை. அநேகமாக வந்து இந்த பணச்சந்தையில பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா திரைசேரி உண்டியல், பங்கு பத்திரங்கள் போன்றவை நாங்கள் சொல்லலாம் பணச்சந்தைக்குள்ள உள்ளடக்கலாம். இந்த பணச்சந்தைகள் இதுக்குள்ள வந்து அநேகமா இந்த சாதனங்கள் வந்து பணச்சந்தையில் பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்கள் வந்து அதாவது 3 மாதங்கள் 6 மாதம் 9 மாதம் 12 மாதங்களை முதிர்வு காலங்களாக கொண்டிருக்கும். ஆகவே இவை வந்து அதிக அளவு திரவத்தன்மை வாய்ந்த காணப்படும். ஒப்பீட்டு ரீதியில வந்து இவ வந்து ஆபத்து மிக குறைவாக காணப்படும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் மூலதன சந்தையில பாத்தீங்கன்னு சொன்னால் மூலதன சந்தையில வந்து பயன்படுத்தப்படுகிற சாதனங்கள் வந்து நீண்ட கால முதிர்வு காலத்தை கொண்டிருக்கும். அதாவது நீண்ட கால மூலதனம் தேவைப்படுகிற ஆட்கள் வந்து இந்த மூலதன சந்தையில தான் போய் நிதியை பெற்றுக் கொள்வார்கள். ஆகவே நீண்ட கால அடிப்படையில கடன் வழங்க முற்படுகிற ஆட்கள் வந்து இந்த மூலதன சந்தையெல்லாம் போய் கடன்களை கொடுப்பினர். நீண்ட கால கடன் தேவைப்படுகிற ஆட்கள் வந்து பெற்றுக்கொள்கின்ற சந்தை வந்து மூலதன சந்தையாக கருதப்படும். ஆகவே திரைசேரி முறிகள் வந்து நீண்ட கால முதிர்வு காலத்தை கொண்டிருக்கும். அதுக்கும் கவர்மெண்ட் ட்ரெஷரி பொண்ட் பாத்தீங்கன்னு சொன்னால் அரசாங்க திரைசேரி முறி என்று சொன்னால் பிள்ளைகள் அந்த முறைக்கு வந்து அரசாங்கத்தினுடைய உத்தரவாதம் காணப்படும். ஆகவே அரசாங்கத்தினுடைய உத்தரவாதம் பொறுப்பு கவர்மெண்ட் லியாபிலிட்டிஸ் இருக்கும். அங்க வந்து அரசாங்கத்தினுடைய உத்தரவாதம் அல்லது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு காணப்படுறபடியால வந்து அரசாங்கத்தினுடைய திரைசேரி முறிக்கு வந்து ஆபத்து வந்து ரிஸ்க் வந்து மிக குறைவாக காணப்படும். ஆகவே 2ஆம் கேள்வியை கேட்ட வினா பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது மிக குறைவான இடரை கொண்ட ஆகக்கூடிய திரவத்தன்மை கொண்ட பணச்சந்தை கருவி மூலதன சந்தை கருவி தான் கேட்டுக்கிறோம் பிள்ளைகள். அதாவது மூலதன சந்தையில் மட்டும் வர்த்தகம் செய்யப்படுகின்ற மிக குறைவான இடரை கொண்ட ஆகக்கூடிய திரவத்தன்மை கொண்ட கருவியாக கேட்டிருந்தீங்க. முதலாக கவனிக்கணும், மூலதன சந்தை கருவியை கண்டுபிடிக்க வேணும். மூலதன சந்தை கருவி என்று சொன்ன பிள்ளை பார்த்திருப்பீங்கன்னா நீண்ட கால முதிர்வு காலத்தை கொண்டிருக்கணும். ஆகவே திரைசேரி உண்டில் வராது. ட்ரெஷரி பாண்ட் இருக்குது. கூட்டுத்தவணை பங்குரிமை மூலதனம் வந்து நீண்ட காலத்துக்குள்ள போகலாம், கமர்ஷியல் பேப்பரும் போகலாம். ஆனால் இந்த மூன்றுலையும் பாத்தீங்கன்னு சொன்னால் அவன்னா ஈனா மூன்றுலையும் பாத்தீங்கன்னு சொன்னால் மிக குறைவான இடரை கொண்ட சொன்னா நீங்க பார்க்கணும் அரசாங்க திரைசேரி முறை என்பது அரசாங்கத்தினுடைய பிணையாக காணப்படுது. தட்ஸ் கால்ட் கவர்மெண்ட் லியாபிலிட்டிஸ் சொல்லுவாங்க. அரசாங்கத்தினுடைய பொறுப்பு காணப்படுகின்ற படியால வந்து கட்டாயம் வந்து அந்த பாண்டுக்கு வந்து அந்த பாண்ட்ஸுக்கு வந்து ஆபத்து குறைவு அரசாங்க உத்தரவாதம் காணப்படுகின்றபடியால அது நாங்கள் நம்பி முதலீடு செய்யலாம். ஆகவே இதுக்கு வந்து ஆகக்கூடிய திரவத்தன்மை கொண்டிருக்கும். அதே போல குறைந்த இடர் காணப்படும், ரிஸ்க் வந்து வெரி லோ சொல்லி நாங்கள் சொல்லலாம் பிள்ளை. ஆகவே நாங்கள் பார்த்த விடயம்தான். அப்ப எப்படி இந்த வினா பத்திரம் அமைக்கப்படுது என்று சொல்லி நாங்கள் மேலோட்டமா கதைக்கிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பணம் தொடர்பானது பண கட்டமைப்பு தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. 2வது பார்த்தீங்கன்னா நிதி சந்தை சம்பந்தமான கேள்வி வந்திருக்குது. 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடனாக்கம் கொடுகடனாக்கம் அல்லது கிரெடிட் கிரீஸ் சம்பந்தமா வந்திருக்குது. கிரெடிட் கிரீஸ் சம்பந்தமா வந்திருக்குது. ஆகவே இந்த கடனாக்கம் சம்பந்தமாக இருந்து ஒரு வினா கேட்கப்பட்டது. 3வது வினா வந்து முதலாவது பணம் 2வது பாத்தீங்கன்னு சொன்னா நிதி சந்தை வந்து கேட்கப்பட்டிருக்குது. 3வது சொல்லப்பட்ட வங்கிகள் வந்திருக்கு. வங்கிகள்ல இருந்து வங்கியை பாத்தீங்கன்னு சொன்னால் கடனாக்கம் என்று சொன்னால் என்ன நீங்க அறிஞ்சிருக்க வேணும். கடனாக்கத்தை தீர்மானிக்கின்ற காரணிகள் எவைன்னு சொல்லி நீங்கள் அறிஞ்சிருக்க வேணும். கடனாக்கத்தை பாதிக்கின்ற காரணிகள் யாவை
என்பதை நீங்க கட்டாயம் அறிஞ்சிருக்க வேண்டும். மற்ற கடனாக்கத்துல காணப்படுகிற சில அந்த கன்செப்ட் சொல்லுவாங்க, எண்ணக்கருக்கள் சொல்லி போனாங்க. அதாவது கடனாக்க பெருக்கி என்று சொன்னால் என்ன, பணவாக்கம் என்று சொன்னால் என்ன, காசொதுக்கு வீதம் என்று சொன்னால் என்ன, மிகையொதுக்கு என்று சொன்னால் என்ன, சட்டப்படியான ஒதுக்கி வீதங்கள் என்று சொன்னால் என்ன, அது சம்பந்தமா நீங்கள் தெளிவாக ஒரு விளக்கத்தை வச்சிருக்க வேண்டும். ஆகவே எப்படியெல்லாம் கேள்வி வரும் நீங்க படிச்ச விடயங்கள் தான் கேள்வி கேட்கப்படும். நேரடியாகவும் கேட்கலாம், மறைமுகமாகவும் கேட்கலாம். அப்ப நீங்க கண்ட அந்த கன்செப்ட் அல்லது எண்ணக்கரு நீங்க விளங்கினீங்கன்னு சொன்னால் இலகுல விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இந்த 3ஆம் கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த கடனாக்கத்தை பாதிக்கின்ற காரணிகள் யாவை என்று சொல்லி கேள்வி கேட்கப்பட்டது. அப்ப கடனாக்கம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி அந்த இந்த பெரிய கேள்வியில கேட்டிருப்பார்கள். எம்சிக்யூல வந்து கடனாக்கத்தை பாதிக்கின்ற காரணிகள் கொஞ்சம் தரப்பட்டிருக்குது. இதுல வந்து இது எவ்வாறு பாதிக்கும் சொல்லி கேட்டுக்கணும் இங்க. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் என்ன செய்யும் சொன்னா கடனாக்கத்தை வந்து உருவாக்க முடியும். அது என்ன காரணம் என்று சொன்னால், கமர்ஷியல் பேங்க்ஸ்ல என்ன இருக்குன்னு சொன்னால் அந்த நடைமுறை கணக்கை வந்து அவர் வச்சிருக்கலாம். அப்ப நடைமுறை கணக்கினை வைத்திருக்கிற வணிக வங்கிகள் தான் என்ன செய்யலாம் என்று சொன்னால் கடனாக்கத்தை மேற்கொள்ளலாம். கமர்ஷியல் பேங்க் can be created credit creation in an economy through the current account. Other banks cannot create the credit creations, especially savings banks. Our savings banks doesn't have current account. ஆகவே சேமிப்பு வங்கிகளிடமிருந்து கடன் அக்கௌண்ட் நாங்கள் எதிர்பார்க்க இயலாது. சேமிப்பு வங்கியில் கடனாக்கத்தை மேற்கொள்ள முடியாது. என்ன காரணம் என்று சொன்ன பள்ளியில் சேமிப்பு வங்கியில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் தான் இருக்கும். அதாவது சேவிங்ஸ் டிபாசிட்ஸ் மற்றது பிக்ஸ்ட் டிபாசிட் இருக்கும். அங்க கரண்ட் அக்கௌண்ட் இருக்காது. ஆகவே அங்கே காணப்படுகிற வாய்ப்புகள் எல்லாமே ஒரு சேமிப்பு வடிவில் தான் காணப்படும். சேமிப்பு வடிவில் தான் இருக்கு. ஆனா இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ், இந்த வணிக வங்கிகள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் தமது நடைமுறை கணக்கினூடாக காசோலி வரைவனூடாக என்ன செய்யலாம் என்று சொன்னால் பண கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்ளலாம். ஆகவே ஒன்றுக்கு மேற்பட்ட வணிக வங்கிகள் சேர்ந்து தமக்கு வருகின்ற ஆரம்ப வாய்ப்புகளை போல் பல மடங்கு கடன்களை உருவாக்க கூடியதாக இருப்பதைத்தான் நாங்கள் சொல்றது வந்து கடனாக்கம் என்று சொல்லுவோம். அதை நாங்கள் அழைக்கிறது வந்து கிரெடிட் கிரியேஷன் என்று சொல்லி அழைப்போம். ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், கடனாக்கம் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால் வணிக வங்கிகளுக்கு வருகின்ற ஆரம்ப வாய்ப்புகளை போல் பல மடங்கு கடன்களை உருவாக்கக்கூடிய இருப்பதைத்தான் அழைக்கிறது வந்து கடனாக்கம் அல்லது பணவாக்கம் என்று சொல்லுவோம் நாங்கள். இந்த கடனாக்கத்தின் மூலம் என்ன செய்யலாம் என்று சொன்னால் நாட்டில் வந்து பண நிரம்பலில் ஒரு அதிகரிப்பு ஏற்படலாம். மணி சப்ளை என்ன செய்யும் என்று சொன்னால் அதிகரிக்கும். இந்த மணி சப்ளை அதிகரிப்பதன் ஊடாக என்ன செய்வோம்னா பொருளாதாரத்தில் என்ன நடக்கும் என்று சொன்ன பிள்ளைகள், நாட்டினுடைய பண நிரம்பலில் ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டு பணவீக்க விளைவுகள் ஏற்படும். அப்ப நாட்டில் பணவீக்க விளைவுகள் ஏற்பட்டால் அந்த பொருளாதாரம் வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்கும். ஆகவே பணவீக்கம் வந்து ஒரு பொருளாதாரத்துக்கு வந்து ஆரோக்கியமான விடயமாக இருக்காது. அது வந்து பல்வேறுபட்ட துறையினரை வந்து பாதிப்படைய செய்யும். உங்களுக்கு தெரியும், அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் என்னன்னு சொன்னால் பணவீக்கத்தின் காரணமாக அதிக அளவில் பாதிப்படையும் தரப்பினர் யார் விளக்கன்னு சொல்லி கேட்கலாம் பிள்ளைகள். அதாவது நான் இலவா சொல்றேன். அதாவது பணவீக்கத்தின் காரணமாக அதிக அளவில் பாதிப்படையும் தரப்பினர் யாருன்னு சொல்லி பார்த்தீர்கள் சொன்னா உங்களுக்கு தெரியும், நிலையான சொத்துக்களில் இருந்து வருமானம் பெறும் நபர்கள் அல்லது நிலையான வருமானத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற நபர்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்தீர்கள் சொன்னால் உங்களுக்கு தெரியும், சில நபர்கள் இருப்பார்கள் சொத்துக்கள் இருந்து வருமானத்தை பெற்றுக் கொள்கிற ஆட்கள் இருப்பினா. அதாவது தெரியும், தங்களுக்கு ஒரு சொத்து இருக்கும், அல்ல ஒரு காணி இருக்கும், அல்லது வீடு இருக்கும், அதை வந்து வாடகைக்கு விட்டு என்ன செய்யலாம்னா அந்த வாடகை வருமானத்தில் இருந்து தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்துற மக்கள். அல்லது இப்படி இருப்பார்கள், வங்கிகள்ல ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறோம், அந்த அதிலிருந்து வார வட்டியிலிருந்து தமது வாழ்க்கையை கொண்டு நடத்துற மக்கள் இருப்பினம். அதே போல அரசாங்கத்திலிருந்து சேவை செய்தாக்கள், வேலை செய்தாக்கள் வந்து தற்பொழுது வந்து ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், பென்ஷன் அழைப்பீங்க, பென்ஷன் சொல்லி அந்த பென்ஷன் வருமானத்தில் இருந்து தங்களுடைய
வாழ்வாதாரத்தை வந்து கொண்டு நடத்துற மக்கள். இவையை நாங்கள் அழைக்கிறது வந்து நிலையான வருமானம் பெறுகின்ற பிரிவினர் அல்லது தரப்பினராலே போனாங்க. அதே போல அரசாங்க உத்தியோகத்தர்னு சொல்லுவாங்க, அவர்களுக்கு வந்து அடிக்கடி சம்பளம் மாற்றம் அடைய மாட்டாது. ஆகவே நிலையான வருமானம் இல்லாம பிக்ஸ்ட் இன்கம் குரூப் சொல்லுவாங்க. those are getting the fixed income group சொல்லுவாங்க. ஆகவே இந்த நிலையான வருமானம் பெறுகின்ற தரப்பினர் இந்த பணவீக்க அதிகரிப்பின் காரணமாக அதிக அளவில் பாதிப்படைவார்கள். ஆனால் வர்த்தகர்கள் பாதிப்படைவார்கள். ஆனால் வர்த்தகர்கள் சில வழியில பாதிப்படைகிற குறைவாக காணப்படும். என்னன்னு சொன்னா பொருட்களினுடைய விலை அதிகரிக்கின்ற பொழுது விலையை வந்து வர்த்தகர்கள் அதிகரித்து விற்பனை செய்வார்கள். ஆகவே இதுல வந்து வர்த்தகர்கள் அதிக பாதிப்படைய மாட்டார்கள். வர்த்தகர்கள் வந்து அதிக அளவில் வந்து பாதிப்படைகிறது இல்லை. வர்த்தகர்கள் வந்து பொருளின் விலை அதிகரித்தால் அது கூடிய விலை விற்பார்கள். ஆனா விலை அதிகரிக்கின்ற பொழுது சில வழியில வந்து அவர்களுக்கு லாபம் அதிகமாக காணப்படும் விலைகள். உங்களுக்கு தெரியும், அரிசியினுடைய விலை அதிகரித்திருக்குது, பால்மா விலை அதிகரித்திருக்கு, கேஸ் விலை அதிகரித்திருக்குது, பெட்ரோலிய பொருட்களுடைய விலை அதிகரித்திருக்குது. இதனூடாக என்ன செய்யலாம், அவருடைய வருமானம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. உற்பத்தியாளர் பொறுத்தவரையில் வருமானம் அதிகரித்தால் அவையினுடைய உற்பத்தியின் அளவு அதிகரிக்க பார்க்கும். அது ஒரு எண்ணக்கறி இருக்குது. ஆனால் விலை மட்டம் அதிகரிக்கின்ற பொழுது அதிக அளவில் பாதிப்படைகிறது அல்லது உடனடியாக பாதிப்படைகிற தரப்பினர் யார் என்று சொன்னால் பிள்ளைகள் நிலையான வருமானம் பெறுகின்ற மக்கள், அதாவது நுகர்வோர் தான் பாதிப்படைவார்கள். எனவே இவ்வாறு பாதிப்படைகின்ற பொழுது அந்த பொருளாதாரம் வந்து சிறப்பானதாக இருக்க மாட்டாது. மக்களுடைய விலை உயர்வு அதிகரிக்கின்ற பொழுது மக்களுடைய கொள்வனவு ஆற்றல், தங்களுடைய வருமானத்தை கொண்டு கொள்வனவு செய்யக்கூடிய பொருட்கள் செய்ய அளவு குறைவாக காணப்படும். அதாவது பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி டிக்ரீசஸ் சொல்லுவாங்க. அதாவது கொள்வனவு ஆற்றல் என்ன செய்ய பார்க்கும், குறைவடைய பார்க்கும். கொள்வனவு ஆற்றல் குறைகின்ற பொழுது பிள்ளைகள் மக்களுடைய வறுமை என்ன செய்ய பார்க்கும் என்று சொன்னால் அதிகரிக்கும். வறுமை அதிகரிக்க பார்க்கும், வருமான ஏற்றத்தாழ்வு அதிகரிக்கும். ஆகவே எனவே மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மக்கள போசாக்க நிலைமை மோசமாக போகும். இதனால வந்து மக்கள் வந்து அரசாங்கத்திடமிருந்து சமூக நல கொடுப்பனவுகளை வந்து மக்கள் எதிர்பார்ப்பார்கள். இது வந்து அரசாங்கத்துக்கு வந்து சுமையாக காணப்படும். எனவேதான் பிள்ளைகள் பணவீக்க நிலைமையை அரசாங்கம் கட்டாயம் கட்டுப்படுத்த வேண்டும். அதற்குரிய வழிமுறைகளை வந்து மேற்கொள்ள வேண்டும். எனவேதான் பிள்ளைகள் அந்த கடனாக்கம் என்ன செய்யும் என்று சொன்னால், கடனாக்கம் என்று சொன்னால் வணிக வங்கிகள் தமக்கு வருகின்ற ஆரம்ப வைப்புகளை போல் பல மடங்கு கடன்களை உருவாக்க கூடியதாக இருப்பதை நாங்கள் சொல்வது கடனாக்கம் என்று சொல்லுவோம். இந்த கடனாக்கத்தை மேற்கொள்வது தகுதியான அமைப்பு என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த வணிக வங்கிகள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் தமது நடைமுறை கணக்கின் ஊடாக இந்த கடனாக்கத்தை மேற்கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருப்போம். இன்னும் ஒரு வங்கி இருக்குது, மத்திய வங்கி. மத்திய வங்கிக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த நாட்டினுடைய நாணயத்தை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்வதற்கான அங்கீகாரத்தை வந்து மத்திய வங்கி கொண்டிருக்கும். மத்திய வங்கி என்ன செய்யலாம் என்று சொன்னால் அரசாங்கத்திற்கு நிதி தேவைப்படும். அரசாங்கத்துக்கு வந்து பல்வேறுபட்ட காரணங்களுக்கு நிதிகள் தேவைப்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நவம்பர் 12ஆம் தேதி உங்களுக்கு எல்லோருக்கும் அறிவிக்கப்படும் எதிர்வரும் ஆண்டுக்கான 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான வாசிப்பு எதிர்வரும் 12ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் வந்து நிதியமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட போகின்றது. அந்த நிதியமைச்சர் என்ன செய்வார் என்று சொன்னால் 12ஆம் தேதி அரசாங்கம் தான் மேற்கொள்ள இருக்கின்ற செலவினங்கள் எவ்வளவு 2505 பில்லியன் ரூபாய் வந்து அரசாங்கம் செலவிடுவதற்கு உத்தேசித்துள்ளது, அதாவது திட்டமிட்டுள்ளது. எவ்வளவு பில்லியன் என்று சொன்னால் 2505 பில்லியன் இலங்கை ரூபாய் வந்து அரசாங்கம் எதிர்வரும் ஆண்டுக்காக செலவிடுவதற்கு தயாராக இருக்கின்றது. ஆகவே அந்த செலவினுடைய தொகை உங்களுக்கு குறிப்பிடப்படும். அதே போல எந்தெந்த அமைச்சுக்கு எவ்வளவு தொகை எவ்வாறு செலவிடப்படும் என்று சொல்லி விவரமும் உங்களுக்கு 12ஆம் தேதி நிதியமைச்சர் உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து
அறிவிப்பார் நாட்டு மக்களுக்கு. ஆகவே அரசாங்கம் தான் மேற்கொள்ள இருக்கின்ற செலவினங்கள், அதற்கான வழிமுறைகள், எந்தெந்த அமைச்சுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது என்ற விவரமும் உங்களுக்கு பொதுமக்களுக்கும் நாட்டுக்கும் அறிவிக்கப்படும். அதே போல அரசாங்கத்துக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்ற வருமானம் உங்களுக்கு நாட்டு மக்களுக்கு நாடாளுமன்றத்தில் வந்து அறிவிக்கப்பட போகின்றது. ஆகவே நாங்கள் ஒன்றை குறிப்பிடலாம். இந்த வரவு செலவு திட்டம் எப்படி வரப்போகுது என்று சொன்னால், இந்த வருமானம் வந்து உங்களுக்கு செலவு தெரியும் எனக்கு 2505 பில்லியன் இலங்கை ரூபாய். ஆனால் வருமானம் எப்படி இருக்கும்னு சொன்னால் 2505 ரூபாய் விட 5 பில்லியனை விட குறைவாகத்தான் எங்களுடைய வருமானம் இருக்கும் எப்பொழுது. ஆகவே அரசாங்கத்தினுடைய அரசரை வருமானம் அரசாங்கத்தினுடைய செலவினை விட குறைவாக இருக்கின்றது. அதாவது government expenditure is higher than the government revenue or government income. அப்ப expenditure is higher than the government revenue என்று சொன்னாப்படி அங்க என்ன ஏற்படும் என்று சொன்னால், government spend more money, more expenditure than the government revenue. அப்ப அரசாங்கம் அதிக அளவில் வந்து செலவு செய்கின்ற பொழுது அந்த அந்த வரவு செலவு திட்டம் எப்படி மாறும் என்று சொன்னா பிள்ளைகள், அது வந்து பற்றாக்குறையை காட்டும். So the budget will be deficit. இருக்கும் பிள்ளை, budget deficit. Deficit means expenditure higher than the income. அரசாங்கம் தனக்கு கிடைக்கின்ற வருமானத்தை விட அதிக அளவு செலவு செய்கின்றது. இவ்வாறு வரவு செலவு திட்டத்துக்கு வருமானத்தினை விட அதிகமாக செலவு செய்கின்ற பொழுது அங்கு ஏற்படுவது வந்து பட்ஜெட் டெபிசிட். இந்த பட்ஜெட் டெபிசிட் வந்தால் அந்த பற்றாக்குறைக்கு கவர்மெண்ட் என்ன செய்ய வேண்டும் சொன்ன அரசாங்கம் பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்ய வேண்டும். Government has to finance for the budget deficit. So there are two ways. அது வந்து ரெண்டு வழிகள் இருக்கு பிள்ளைகள். They can finance from the domestic and foreign என்று சொல்லுவாங்க. அப்ப பாதிட்டு பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற வழிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா உள்நாட்டு மூலங்கள், domestic sources அழைப்பாங்க. There are two sources to finance the budget deficits. One is called domestic sources and foreign sources அழைப்பாங்க. அப்ப உள்நாட்டு மூலங்களிடம் இருந்து கடன் எடுக்கலாம், வெளிநாட்டு மூலங்களிலிருந்து கடன் எடுக்கலாம். ஆகவே வெளிநாட்டு மூலங்களிலிருந்து கடன் எடுத்தாலும் எங்கட நிதித்துறை அல்லது விலை மட்டம் பாதிப்பு அடையலாம். ஆனா உள்நாட்டிலிருந்து நாங்கள் கடன் பெறுகின்ற பொழுது கவனமாக கடன் எடுக்க வேண்டும். அது ஏனைய தனியார் துறை மற்றும் நிதித்துறையை பாதிப்படைய செய்யும். அதாவது அரசாங்கம் பாதிட்டு பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற பொழுது இந்த வணிக வங்கியிடமிருந்து கடன் பெறுகின்ற பொழுது அங்கு கடனாக்கும் அது ஏற்பட்டு பணவீக்க விளைவுகள் ஏற்படும். அதே போல இந்த பாதிட்டு பற்றாக்குறைக்கு மத்திய வங்கியிடமிருந்து அரசாங்கம் கடன் பெறுகின்ற பொழுது மத்திய வங்கி புதிதாக நாணயங்களை அச்சடித்து வெளியீடு செய்தால் சுற்றோட்டத்தில் பண நிரம்பல் அதிகரிப்பு ஏற்பட்டு பணவீக்க விளைவுகள் ஏற்படும். ஆகவே பாதிட்டு பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற மூலங்கள் சம்பந்தமாக நீங்கள் விளங்கி இருக்க வேண்டும். அதே போல இந்த பாதிட்டு பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் விளங்கி இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்ன பிள்ளைகள், அரசாங்கம் வந்து உள்நாட்டு சந்தையில வந்து கடன் எடுக்கின்ற பொழுது மத்திய வங்கியிட போய் கடன் எடுக்கலாம். மத்திய வங்கி புதிதாக நாணயங்கள் அச்சடித்து வெளியீடு செய்தால் நாட்டில பண நிரம்பல் அதிகரித்து பணவீக்க விளைவுகள் ஏற்படும்.
அதே போல மத்திய வங்கி வணிக வங்கியில போய் கடன் எடுத்தால் வணிக வங்கியினுடைய கொடுக்கடன்கள் அதிகரித்து நாட்டில் பணவீக்க விளைவுகள் ஏற்படும். எனவே அரசாங்கம் பாதுட்டு பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற பொழுது பணவீக்க விளைவுகள் ஏற்படாத மூலங்களை தெரிவு செய்யலாம். அது எவ்வாறு என்று சொன்ன பிள்ளைகள், அதாவது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களிடமிருந்து அரசாங்கம் பாதுட்டு பற்றாக்குறைக்கு கடன் எடுக்கலாம். அதாவது கவர்மெண்ட் கேன் ஃபைனான்ஸ் ஃப்ரம் த நான் பேங்கிங் செக்டர்ஸ். வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களை போய் கடன் எடுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லும் எக்ஸாம்பிள் ஃபார் நான் பேங்கிங் செக்டர்ஸ், சேவிங்ஸ் பேங்க்ஸ், நேஷனல் சேவிங்ஸ் பேங்க்ஸ் எடுக்கலாம், போய் அங்க இது கடன் எடுக்கலாம். அதே போல there are sources called EPF, ஊழியர் நம்பிக்கை நிதியம், ஊழியர் சமலாப நிதியம், ETF and ETF கடன் எடுக்கலாம். And then call insurance companies, அதாவது காப்புறுதி கம்பெனிகள் போன்றவற்றிலும் இருந்து கடன் எடுக்கலாம். அல்லது வந்து அரசாங்கத்தினுடைய திணைக்களங்கள் அமைச்சுக்கள்ல பயன்படுத்தப்படாமல் இருக்கிற நிதியை வந்து இந்த துறைக்கு வந்து பயன்படுத்தலாம். இவ்வாறு பயன்படுத்தினால் பாதிட்டு பற்றாக்குறைக்கான நிதியீட்டம் செய்கின்ற பொழுது பணவீக்க விளைவுகள் ஏற்பட மாட்டாது. ஆகவே இந்த மூன்றாம் கேள்வியில எவ்வாறு கேள்வி வைக்கப்படுகிறன்னு சொன்னா கவனிங்க, வங்கி தொழில் முறையில வந்து பேங்கிங் செக்டர்ஸ்ல வந்து இந்த கொடுக்கடனை வந்து உருவாக்கும் வழிமுறையை பாதிக்கும் காரணிகள் பலவற்றிற்கு மத்தியில் இவையும் உள்ளடங்குது. அதாவது இந்த கடனாக்கத்தை பாதிக்கின்ற காரணிகள் யாவைன்னு சொல்லி கேட்டு, கடனாக்கத்தை பாதிக்கின்ற காரணிகள், இந்த கடனாக்கத்தை வந்து பாதிக்கின்ற காரணிகள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த கடனாக்கத்தை வந்து அதிகரிக்க விடாமல் தடுக்கிறது, கடனாக்கத்தை குறைக்கிறது தான் பாதிக்க செய்யறன்னு சொல்லப்படுறது. விளைவுகளோனும் கடனாக்கத்தை தீர்மானிக்கின்ற காரணிகள் சொன்னா நீங்க சொல்லலாம் காசு ஒதுக்கி வீதம், சட்டப்படியான ஒதுக்கி வீதங்கள், கடனுக்கான கேள்விகள், மற்றது வந்து வாய்ப்புகளின் அளவு, அதெல்லாம் சொல்லலாம் நீங்க பொதுவா சொல்றேன்னு சொன்னா. ஆனா இந்த கடனாக்கத்தை பாதிக்கின்றது, பாதிப்படை செய்கிறது என்று சொன்னா நீங்க சொல்லணும், எது அறிஞ்சு போய்க்கணும். தீர்மானிக்கின்ற காரணிகள் சொன்னா எல்லாத்தையும் சொல்லலாம். அதாவது கடனாக்கத்தை அதிகரிக்கிறதும் குறைகிறதும் வந்து சொல்லலாம். கடனாக்கத்தை பாதிக்கிறேன்னு சொன்னா அந்த கடனாக்கத்தை குறைக்கிற காரணியத்தை நீங்க சொல்ல வேணும். ஆகவே முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால், வாடிக்கையாளர் விலகல் காரணமாக வங்கிகள் இருந்தான பணக்கசிவுகள் சொல்லப்படுது, அதாவது லீக்கேஜ், டிபாசிட் லீக்கேஜ் சொல்லப்படுது. அதாவது வங்கிகள்ல இருந்து பொதுமக்கள் பணத்தை வைப்புகள் இருந்து மீள பெற்றுக் கொள்கிறது தங்களோட தேவைக்குன்னு சொல்லி. எப்படி ஏற்படும் சொன்னா, பொதுவா பாருங்க, சில வணிக வங்கிகள் முறிவடைய வேணும் என்று சொல்லி முறிவடைய சொல்லி மக்கள் எதிர்பார்த்துட்டு சொல்லி, அதாவது முறிவடைய போகின்றது, குறித்த எக்ஸண்ட வங்கியினுடைய நிதி நிலைமை மோசமாக இருக்கின்றது, ஆகவே நாங்கள் அதுல இருந்து பணத்தை நாங்கள் எடுத்துருவோம், பாதுகாப்பா எடுத்துருவோம். அப்படி நிறைய மக்கள் இந்த தங்களுடைய வைப்புகள் இருந்து பணத்தை மீள பெற்றுக்கொண்டா அந்த வங்கிக்கு வருகிற வைப்புகள் அளவு குறையும். என்னென்னு சொன்னா வங்கிகள் மீது நம்பிக்கையை மக்கள் இழக்கின்றார்கள். அல்லது நாட்டில வந்து நுகர்வு தேவை கூட்டினபடியால மக்கள் தங்களோட தேவை மக்கள் நுகர்வுக்கு பணத்தை விட்ரோ பண்ணணும்னு சொல்றாங்க, மீள பெற்றுக் கொள்றார்கள். இப்படி நிலைமை ஏற்பட்டால் எங்களோட கடனாக்கம் வந்து பாதிப்படை செய்யும். வைப்புகள் அதிகரிக்க வேண்டும், வைப்புகள் அதிகரித்தா தான் கடனாக்கம் வந்து அதிகரிக்குமா காணப்படும். ஆகவே முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் வாடிக்கையாளர் விலகல், அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்றாங்க மக்கள். இப்ப அக்கௌண்ட்ஸ் வந்து மக்கள் க்ளோஸ் பண்ணா என்ன நடக்கும் சொன்னால் அந்த கடனாக்கம் வந்து பாதிப்படை செய்யும். அதாவது பணம் வந்து வங்கியிலிருந்து வெளியே போகுது. ஆகவே முதலாவது செய்யும் சொன்னால் அந்த கடனாக்கத்தை பாதிப்படை செய்யும். இரண்டாவது பாருங்கோ, முன்மதியுடைய வழிமுறையாக அந்த மிகி ஒதுக்குகளை பேணும் வங்கிகளின் தன்மை. Banks have excess reserves. If the banks have excess reserves, it's affect the credit creation சொல்லலாம். அதாவது வங்கி வந்து குறிப்பிட்ட ஒதுக்கு தேவையினை விட மிகையான ஒதுக்கு தேவை வைத்திருக்கிறது வங்கிகள்ல. ஆகவே குறிப்பிடப்பட்ட
ஒதுக்கு தேவையினை விட அதிகமாக வங்கி ஒதுக்கத்தினை பேணினால் கடனாக்கம் பாதிப்படையும். உங்களுக்கு தெரியும் there are several reserves they have. Example, cash reserve ratio, cash reserves, statutory reserve ratio, statutory reserves. இப்படி ரெண்டு வகையான ஒதுக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, வங்கிகள் தமக்கு வருகின்ற வைப்புகளில் குறிப்பிட்ட சதவீதம், உதாரணத்துக்கு 10% சொல்லுவோம் நாங்கள். 10% சட்டப்படியான ஒதுக்கமாக வங்கிகள், மத்திய வங்கி வைப்பு செய்ய வேணும். இது சட்டப்படியான ஒதுக்கு வீதம்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட தொகையில வந்து அந்த 100 பில்லியன் வந்தா 10 பில்லியன் செய்யணும்னா மத்திய வங்கியில வைப்பு செய்ய வேணும். அதே போல காசு ஒதுக்கி வீதம்னு சொல்லி ஒன்று இருக்கு. வணிக வங்கிக்கு வருகின்ற வைப்புகள்ல குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து வாடிக்கையாளருடைய நன்மைப்பினை பாதுகாப்பதற்காக வணிக வங்கி தங்களோட வங்கிகளிலே பணமாக வச்சிருக்க வேண்டும். அது சொல்றது கேஷ் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கும் 10% என்று சொன்னோம்னா 100 பில்லியன்ல 10% சொன்னா 10 பில்லியனை வந்து கேஷ் ரிசர்வாக அந்த வணிக வங்கி தங்களோட வங்கிகளை வச்சிருக்கணும், வாடிக்கையாளர் பணத்தை கேட்டோம் திருப்பி கொடுக்கறதுக்காக. ஆகவே இவ்வாறு 10 பில்லியனை விட அதிகமான வாய்ப்பை வணிக வங்கிகள் வைத்திருந்தால் அது வந்து அந்த கடனாக்கத்தை பாதிப்படை செய்யும்னு சொல்லுவாங்க. மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னால் வங்கி கொடுக்கடனுக்கான கேள்வி சொல்லப்படுது. வங்கி கொடுக்கடன் கேள்வி கூடுனா கடன்கள் கூடும். ஆகவே இது வந்து கடன் வழங்குவதை பாதிக்காது, என்ன செய்ய மேம்படுத்து அதிகரிக்க செய்யும். ஆனால் முதலாவதும் 1, 2 என்ன செய்யும் என்று சொன்னால் அதிகமாக இருக்கின்ற பொழுது அந்த கொடுக்கடன் வந்து பாதிப்படை செய்யும் சொல்லுனாங்க. ஆகவே இதுக்கு வந்து 3வது விட ஈனாதான் பிரிவு. அதாவது 1 மற்றும் 2க்கும் குறைந்தபட்ச மட்டங்களையும் மற்றும் 3க்கு உயர்ந்த மட்டத்தையும் பேண வேணும். முதலாவது 1, 2 நாங்கள் குறைக்க வேணும், அடுத்தது கொடுக்கறதுக்கான கேள்வியை கூட்டணும். ஈனாதான் இதுக்கு விடியா காணப்படும் சொல்லுவாங்க. இதுல இதா சந்தேகங்கள் இருந்தா பிள்ளை கேளுங்க. பொதுவான ஒரு கேள்வி ஒன்று கேட்கவா? சொல்லுங்க. சார், இப்ப நாடு வந்து வெளிநாட்டுகள்ல கடன் வாங்குறதை விட இலங்கையில இருக்க வங்கியிலே கடன் வாங்கினா அந்த வெளிநாட்டு ஒதுக்கு விதத்துல பே பண்றதை விட இது ஈஸியா இருக்காதா சார்? சரி, இப்ப நான் பாதிட்ட பற்றாக்குறை 2 இதுல இருந்து 3 கடன் பெறன்னு சொல்லி போட்டீங்க. சரி, இப்ப நீங்க சொல்றீங்க வெளிநாட்டுல கடன் வாங்குறதை விட உள்நாட்டுல கடன் பெற்ற நல்ல மனு சொல்ல பாருங்க, அப்படித்தானே? அப்படியா? ஆமாம் சார், ஆமாம் சார், அப்படி. சரி, அப்ப நான் பாதிட்டு பற்றாக்குறைக்கு நாங்கள் உள்நாட்டுல கடன் பெற்றோம் என்று சொன்னால் அது வந்து யாரை பாதிக்கும்? அதுவும் நல்லதில்லை. என்னன்னு சொன்னா உள்நாட்டுல நீ அரசாங்கம் போய் பாருங்க, 2 தரப்பு இருக்குது. ஒன்று வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ் இருக்குது, அரசாங்கம் இருக்குது. இன்னொன்று பாத்தீங்கன்னு சொன்னால் பிரைவேட் செக்டர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லுவோம் நாங்கள் மாஸ் ஹோல்டிங்கோ ஏதாவது செரண்டிப்போ ஏதாவது வேற கம்பெனி இருக்குது. அப்ப பிரைவேட் செக்டர்ஸும் இருக்கிறோம் என்ன இலங்கையில, அதே போல கவர்மெண்ட் செக்டர்ஸும் இருக்கிறோம். அவை பாதிட்டு பற்றாக்குறைக்கு வந்து அரசாங்கம் வந்து உள்நாட்டு சந்தையில போய் கடன் கேட்டால் கடன் வங்கி என்ன செய்யும் சொன்னா அரசாங்கத்துக்கு கடனை கொடுக்கும். ஏன்னா அரசாங்கத்துக்கு கடன் கொடுத்தால் திருப்பி பெற்றுக் கொள்ளலாம், அரசாங்க உத்தரவாதம் இருக்குது, ரிஸ்க் குறையும் சொல்லி அரசாங்கத்துக்கு கடனை கொடுப்பின. ஆகவே உள்நாட்டு மூலங்களில் அரசாங்கம் கடன் பெற்றால் தனியார் முதலீட்டாளர்கள் வந்து அதிக அளவில் பாதிப்படைவினர். ஏன்னு சொன்னா உதாரணத்துக்கு பார்ப்போம், கமர்ஷியல் பேங்க் கிட்ட வந்து ஒரு 100 பில்லியன் இருக்குன்னு சொல்லுவாங்க. 100 பில்லியன் இருக்குது. ஆகவே அரசாங்கத்துக்கு அந்த 100 பில்லியனை கொடுத்துட்டுது கவர்மெண்ட் பாதிட்டு பற்றாக்குறைக்கு. இப்படி கொடுத்தால் தனியார் துறை வந்து கமர்ஷியல் பேங்க் கிட்ட போய் லோனுக்கு அப்ளை பண்ணினால் அந்த 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 கெப்பாசிட்டி என்ன செய்ய சொன்னா கடன் வழங்குகின்ற அளவு, அந்த ஆற்றல் கமர்ஷியல் பேங்க் கிட்ட குறைவா காணப்படும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கப்பட்டாச்சு, வங்கியிடம் உள்நாட்டுல வந்து சந்தையில கடன் இல்லை, காசு இல்லை, நிதி இல்லை. ஆகவே உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா பாதிப்படைவார்கள்.
ஆகவே பாதுட்டு பற்றாக்குறைக்கு அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொன்னால் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் பாதிப்படையாத வகையில அரசாங்கம் கடனாக்கத்தினை அல்லது பாதுட்டு பற்றாக்குறைக்கு கடன்களை பெற வேண்டும் என்று சொல்லுவோம் நாங்கள். ஓகே, இது நல்லபடியமா அல்லது பாதகமா இருக்குமா? ஆகவே இது எங்க நாங்க கடன் பெறது நல்லம்னு சொல்ல வாரீங்க அப்படின்னா, உள்நாட்டுல கடன் பெறதா வெளிநாட்டுல கடன் பெறதா பாதுட்டு பற்றாக்குறைக்கு நல்லம்னு சொல்ல வாரீங்க? உள்நாட்டுல கடன் பெற்றால் தனியார் முதலீட்டாளர்கள் பாதிப்படைவினம்னு சொல்லுவார் நான் குறிப்பிடுறேன். ஆனா அதே போல வெளிநாட்டிலேயும் இருந்து கடன் பெற்றால் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் பாதிப்படைய மாட்டார்கள். ஏனென்றால் உள்நாட்டுல வந்து நிதி இருக்கு, அரசாங்கம் உள்நாட்டு சந்தையில் கடன் எடுக்க இல்லை. ஆகவே வெளிநாட்டிலிருந்து அரசாங்கம் கடன் எடுக்கும் தானே பாதுட்டு பற்றாக்குறைக்கு வெளிநாடுகளில் இருந்து நிதியீட்டம் செய்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய பொருளாதார விளைவுகள் யாவை என்று சொல்லி உங்கள்கிட்ட கேட்கலாம் கேள்வி. அப்படி கேட்டா நீங்கள் என்ன சொல்வீர்கள்? தெரியும், பாதுட்டு பற்றாக்குறைக்கு உள்நாட்டு மூலங்கள் இருந்து கடன் பெறுகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், அரசாங்கம் உள்நாட்டு தொழில் கடன் எடுக்கின்ற பொழுது என்ன நடக்கும்? உள்நாட்டு முதலீட்டாளர்கள் பாதிப்படைவார்கள். அதே போல கடனுக்கான கேள்வி அதிகரிக்கும். உள்நாட்டுல அரசாங்கமும் கடன் கேட்குது, முதலீட்டாளரும் கடன் கேட்கிறோம் வங்கிகள்ல போய். அப்படி கேட்டால் கடனுக்கான கேள்வி அதிகரிக்கும். கடனுக்கான கேள்வி அதிகரித்தால் என்ன நடக்கும்? வட்டி வீதம் வந்து உள்நாட்டில் அதிகரிக்கும். வட்டி வீதம் உள்நாட்டு demand for loan increased. So what will happen? The interest rate also will increase. ஏன்னா கடனுக்கான கேள்வி கூடுது. அரசாங்கம் கடன் கேட்குது, ஏன்னு பாதுட்டு பற்றாக்குறைக்கு பொதுமக்களும் வந்து கடன் கேட்பேன். வேண்டாம், ஏற்கனவே உதாரணத்திலும் சந்தையில வந்து 200 பில்லியன் ரூபீஸ் இருக்குது மார்க்கெட்ல, பைனான்சியல் மார்க்கெட்ல வந்து. அப்ப 200 பில்லியன்ல வந்து அரசாங்கம் வந்து ஒரு 100 பில்லியன் கொண்டு போயிட்டுது. ஆகவே முதலீட்டாளர்கள் வந்து 200 பில்லியனுக்கு வந்து லோனுக்கு அப்ளை பண்ண முதலீட்டாளர்கள், லோக்கல் இன்வெஸ்டர்ஸ். அப்படி வரைக்கும் நிறைய டிமாண்ட் இருக்குது, லோனுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது. there are huge demand for loan in local markets. அப்ப கடனுக்கான கேள்வி கூடினால் டிமாண்ட் ஃபார் லோன், அவை இந்த கேள்வி கூட என்ன செய்ய பார்க்கும்? இந்த டிமாண்ட் ஃபார் லோன், டிமாண்ட் கர்வ் ஷிஃப்ட் டு ரைட் சைடுன்னு சொல்லுவாங்க, வலப்பக்கம் நோக்கி நகரும். அப்ப கேள்விக்கோடு வலப்புற நோக்கி நகர்ந்தால் சிம்ல தெரியும் உங்களுக்கு, அதாவது பொருட்களுக்கான கேள்வி கோடு வலப்புற நோக்கி நகர்ந்து என்ன நடக்கும்? வட்டி வீதம் என்ன செய்ய பார்க்கும்? வட்டி வீதம் அதிகரிக்கும். டிமாண்ட் ஃபார் லோன் will increase, or demand for loan increases, so interest rate will increase. ஓகே, அப்ப நான் கேள்வி கேட்கிறேன்னு சொன்னால், உள்நாட்டுல வந்து அரசாங்கம் கடன் பெறுகின்ற பொழுது கடனுக்கான கேள்வி கூடி வட்டி வீதங்கள் அதிகரிக்கும். அத்துடன் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் வந்து பாதிப்படைவினம். எனவே உள்நாட்டு முதலீடுகள் குறையும். எனவே பொருளாதாரத்துல வந்து முதலீடுகளின் அளவு குறையும். முதலீடு குறைகின்ற பொழுது உற்பத்தி குறையும். உற்பத்தி குறைய அங்கால ஜிடிபி எல்லாம் பாதிப்படையும் என்று சொல்லுவோம். சரியா? அப்ப நான் கேட்கிறேன், ஆகவே உள்நாட்டிலிருந்து அரசாங்கம் கடன் பெறாமல் வெளிநாடுகளிலிருந்து பாதுட்ட பற்றாக்குறைக்கு கடன் பெறுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் யாவை, அது சாதகமான விளைவுகள் யாவை? பாதுட்டு பற்றாக்குறைக்கு வெளிநாடுகளில் இருந்து கடன் பெறுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகள் யாவை என்று சொல்லுவீங்க? பாதுட்டு பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற பொழுது வெளிநாட்டு மூலங்களில் இருந்து, வெளிநாட்டு நிதி மூலங்களில் இருந்து கடன் பெறுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகள் யாவை? சொல்லுங்க, என்ன சொல்லலாம்? நீங்க பார்த்த விடயங்கள் சொல்ல வேண்டியதானே, அது என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? இல்லை,
அந்நிய செலாவணி வீதம் அதிகரிக்கும் வெளிநாட்டு கடன்களை எடுக்கிறதுனால சார், அதன் மூலம் எங்கட அந்நிய செலாவணி விரயம் சொல்ல வாரீங்களா? ஆமாம் சார், எங்கட நாணய வெளிநாட்டு நாணய ஒதுக்குகள் கூடும். வெளிநாட்டு அதன் மூலம் அந்த நாணய ஒதுக்கு கூடும். வெளிநாட்டு நாணயம் எங்கட உள்நாட்டுக்கு வரப்போகுது. ஆக வெளிநாட்டு ஒதுக்கு அதிகரிக்கும். அப்ப நல்லது தானே அப்படின்னு சொன்னா? சாதகத்துல சொல்றேன் நான் சார். சாதகம் விடயம் சொல்லுங்க. ஆமா. பாதகமான விடயம் என்று சொன்னா சார், இப்ப நாங்க கடன் பெறுறப்ப இருக்கிறத விட கடன் கொடுக்கிறப்ப நாங்க அதிகப்படியான பணத்தை செலவிட வேண்டி வரும். ஏன்னா இன்றைய நாள்ல வட்டி கொடுக்க வேண்டி வரும். அதாவது பணப்பெறுமதி எங்க நாட்டு பணப்பெறுமதி குறைந்துட்டு போறனால முதல்ல நாங்க ரீபேமெண்ட் பண்றப்ப அதிகூடிய பணத்தை செலவிட வேண்டி வரும் உள்நாட்டு நாணயத்தோட ஒப்பிட்டு பாக்குறப்ப. சரி, அப்படி சொல்லலாம். இப்படி பாருங்க சொன்ன சரி. அதாவது நாங்கள் பாதிட்டு பற்றாக்குறைக்கு கடன் பெறுகின்ற பொழுது அந்த வெளிநாட்டு நிதி என்ன செய்ய பார்க்கும் என்று சொன்னால் உள்நாட்டு வரும். ஆக எங்களோட ஒதுக்கம் ரிசர்வ்ஸ் என்ன செய்யலாம் சொன்னா அதிகரிக்கலாம் சொல்லுவோம் நாங்கள். ஓகே, ரைட். ஆனால் இந்த நிதியை கொண்டு வந்து அரசாங்கம் எதுக்கு பயன்படுத்த போகுது? பாதிட்டு பற்றாக்குறைக்கு பயன்படுத்த போகுது. அப்படி பாதிட்டு பற்றாக்குறைக்கு பயன்படுத்துகின்ற பொழுது அரசாங்கம் அதில் செய்ய கொண்டு வந்த காசை செலவு செய்ய போகுது. வெளிநாட்டு நிதியை கொண்டு வந்து அரசாங்கம் அப்ப தான் மேற்கொள்ள அந்த செலவுக்கு வந்து நிதியிட்டம் செலவு செய்ய போகுது, கொடுத்து தீர்க்க போகுது, கணக்கு தீர்க்க போகுது. அது இப்ப நாங்க தெரியும் தானே, பாதி 2 சொன்னோம்னா அரசாங்கம் பெரிய ப்ரொஜெக்ட் எல்லாம் போட்டிருக்கு தானே. அந்த ஏர்போர்ட் கட்டுறது, ரோட் போடுறது, கட்டிடங்கள் கட்டுறதுன்னு சொல்லி திட்டமிட்டு இருக்கும். அப்ப இது செய்ய போயேக்க அந்த காசு செலவழிக்க போகுது, கொண்டு வந்த காசு செலவழிக்க போகுது. அப்படி காசு செலவு செய்யக்க அது என்ன செய்ய போய் யார்கிட்ட போய் சேர போகுது? கடைசி எங்க போய் சேர போகுது? இறுதியாக போய் பொதுமக்கள் தான் கையில போய் சேர போகுது. அப்ப அது வந்து அந்த பணம் என்ன செய்ய போகுது? சுற்றோட்டத்துல தான் போய் சேர போகுது. பொருளாதாரத்துல சுற்றோட்டத்துல சேர்ந்தா என்ன நடக்கும்? நாட்டுல பண நிரம்பல் அதிகரிக்கும். ஆகவே வெளிநாட்டு நாணயமாக உள்நாட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த நாணயத்தை அரசாங்கம் செலவு செய்கின்ற பொழுது என்ன நடக்கும்? அந்த சுற்றோட்டத்துல வந்து பண நிரம்பல் அதிகரித்து பணவீக்கம் ஏற்படும் சொல்லி நாங்கள் சொல்லலாம். ஆகவே இது வந்து பாதகமான விளைவு. இன்னொன்று சொல்ல நாங்கள் அரசாங்கம் அந்த கடன் பொறைக்குள் சிக்கும் என்று சொல்லும் போது நாங்கள் கடன் பொறைக்குள் அதாவது தொடர்ச்சியாக அரசாங்கம் கடனை பெற்றுக்கொண்டு வருது. கடன் பெற்றால் என்ன செய்யணும்? வட்டி கொடுக்க வேணும். ஆகவே வட்டி கொடுக்கணும். வட்டி கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்? அரசாங்கம் இன்னொரு நாட்டை போய் கடன் அடைக்கும், வட்டி கொடுக்கணும். ஆகவே வட்டி கொடுக்கறதுக்கு கடன் அடைக்கும், பிறகு அந்த கடனை கொடுக்கறதுக்கு அந்த கடனுக்கு வட்டி கொடுக்கணும், அதுக்கு போய் இன்னொரு நாட்டுக்கு கடன் அடைக்கும். இப்படி மாறி மாறி வட்டி கொடுக்கறது கூட அரசாங்கம் கடன் எடுத்து நடந்தால் என்ன நடக்கும்? அரசாங்கம் கடன் பொறிக்கல சிக்குமென்று சொல்லுவாங்க. ஆகவே பாதிட்டு பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற பொழுது அரசாங்கம் கவனமாக பொருளாதாரத்துல பாதிப்புகள் ஏற்படுத்த வகையில நிதியீட்டம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதே போல அடுத்த கேள்வி இப்படி கேட்கப்படாது. உங்களை பாருங்க தெரியும், நாங்கள் கேள்வியை மட்டும் பார்க்கல, எப்படி பேப்பர் வந்திருக்குன்னு சொல்லி தான் நான் பார்த்தேன் போறோம். இது பாருங்க, இது வந்து 4ஆம் கேள்வி எப்படி வந்திருக்குன்னு சொன்னால், இன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த நாணய மாற்று வீதத்துடன் தொடர்புடைய விடயமா காணப்பட்டிருக்குது. அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தப்பட்ட விடயமா இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது இது வந்து அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சம்பந்தப்பட்ட விடயம். இது வந்து அதாவது எங்கட நாணய மாற்று வீதத்தினுடைய அப்படி கேட்பாங்க கேள்வி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம், அதாவது நாணய மாற்று வீத முறைகள் யாவை, இலங்கையில காணப்பட்ட அல்லது காணப்படுகின்ற நாணய மாற்று வீத முறைகள் யாவை? அந்த சிஸ்டம் சொல்லுமே, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஜிம் சொல்லுவோம், அல்லது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் சொல்லுங்களேன்.
நாணய மாற்று வீத முறைகள் யாவை? நாணய மாற்று வீதத்தினை பாதிக்கின்ற காரணிகள் யாவை? நாணய மாற்று வீதத்தை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவை என்று சொல்லி ஒரு பொதுவான கேள்வி. அதாவது நாணய மாற்று வீதம் என்று சொன்னால் என்ன, நாணய மாற்று வீதத்தினை பாதிக்கின்ற காரணிகள் அல்லது தீர்மானிக்கின்ற காரணிகள் என்று சொல்லி இது வந்து நேரடியான தியரி கேள்வி. ஆனால் இப்ப கேட்பார்கள் சொன்னால் நடைமுறை விடையில பாத்தீங்கன்னா இலங்கை நாணயத்தினுடைய பெறுமதி, அந்த எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் த லோக்கல் கரன்சி, எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் த ரூபி வேல்யூ, எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் த ஸ்ரீலங்கன் கரன்சி என்ன நடக்குது? டிக்ரீசஸ். அப்ப இலங்கை ரூபாயினுடைய வெளிப்பெறுமதி வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகின்றது. அப்ப இந்த நாணய மாற்று வீதத்தில வந்து எது அந்த எக்ஸ்டர்னல் பிரஷரா காணப்படுது, அதாவது எங்களுடைய நாட்டு நாணயத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்ற வெளிக்காரணிகள் யாவை? எங்களுடைய நாணய மாற்று வீதத்தில் தாக்கம் செலுத்துகின்ற புறக்காரணிகள் யாவை என்று சொல்லி வினா கேட்கப்படலாம் பிள்ளை. அப்ப நாணய மாற்று வீதம் என்று சொன்னால் என்ன, அது தீர்மானிக்கின்ற காரணிகள் என்ன சொல்லுங்க பாப்போம். நாணய மாற்று வீத முறைகள் சொல்லுங்க பாப்போம். இலங்கையில காணப்படுகின்ற காணப்பட்ட நாணய மாற்று வீத முறைமைகள் சொல்லுங்க பாப்போம். இலங்கையில காணப்பட்ட நாணய மாற்று வீத கொள்கைகள் சொல்லுங்க. கொள்கைகள் foreign exchange rate policies or foreign exchange rate system என்று சொல்லி கேட்கலாம் பிள்ளைகள். இப்ப காணப்படுகின்ற சிஸ்டம் என்னது அல்லது முறை என்னது? இப்ப காணப்படுகின்ற முறை, there are 3 types of foreign exchange system பிள்ளைகள். One is called fixed exchange rate. That's called fixed exchange rate. Second called managed floating exchange rate. Third one called free floating exchange rate னு சொல்லுவோம். 3 வகையான நாணய மாற்று தான் காணப்படுகின்றது இலங்கையில. காணப்பட்டது. இப்ப அதாவது ஆரம்ப காலத்துல வந்து எங்கட நாட்டு நாணயம் இன்னொரு நாட்டு நாணயத்தோட பிணைக்கப்பட்டதா காணப்படுது. இப்ப ஸ்ரீலங்கன் கரன்சி was fixed with the US dollars. அப்படி என்ன சொன்னா எங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் was fixed. எங்களுடைய நாணய மாற்று வீதம் அமெரிக்காவுடைய நாணயத்தோட இணைக்கப்பட்டது, உறுதியான நாணய மாற்றம் காணப்பட்டது. அதாவது ஒரு டாலர் வந்து 4 ரூபாய் என்று சொன்னால் 4 ரூபாய் தான், அது அடிக்கடி மாற்றமடைய மாட்டாது, தளம்படைய மாட்டாது. இது வந்து உறுதியான நாணய மாற்று வீதம் அல்லது பிணைக்கப்பட்ட நாணய மாற்று வீதம் அல்லது ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்லுவாங்க. இது வந்து இண்டிபெண்டன்ட் பீரியட் இருந்து காணப்பட்டது, சுதந்திர காலப்பகுதியிலிருந்து காணப்பட்டது 77ஆம் ஆண்டு வரை. அப்ப யுஎன்பி அரசாங்கம் வந்து 77ல வந்து ஆட்சி கைப்பற்றின பின்னர் they changed the exchange rate regime னு சொல்லுவாங்க. they have changed the exchange rate system னு சொல்லுவாங்க. ஆகவே அந்த ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல இருந்து, அதாவது பிணைக்கப்பட்ட நாணயத்தில் இருந்து அவர்கள் வந்து மேனேஜ் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்தார்கள். மேனேஜ் ஃப்ளோட்டிங் என்று சொன்ன பிள்ளைகள் முகாமை செய்யப்பட்ட நாணய மாற்று வீதம். உறுதியான நாணய மாற்று வீதம் ஒரு டாலர் வந்து 4 ரூபாய்னு சொல்லி அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கும். இதுதான் தீர்மானம். இது மாற்றுறது யார் தீர்மானிச்சது? அரசாங்கம் தீர்மானிக்கும். அரசாங்கம் சொன்னா மத்திய வங்கி தீர்மானிக்கும். இதான் இது வந்து உறுதியான நாணய மாற்று வீதம். இது 77ஆம் ஆண்டு பின்னர் எப்படி மாற்றப்பட்டன்னு சொன்னால் முகாமை செய்யப்பட்ட நாணய மாற்று வீதம். ஆக மத்திய என்ன செய்தன்னு சொன்னால் இது வந்து உறுதியாக இருக்காமல் அந்த வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வி, டிமாண்ட் ஃபார் ஃபாரின் கரன்சி அண்ட் சப்ளை ஆஃப் ஃபாரின் கரன்சி, வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வியும் வெளிநாட்டு நாணயத்துக்கான நிரம்பலும் சேர்ந்து தீர்மானிக்கும். அதன் பொழுது மத்திய வங்கியும் அதுல வந்து தலையீடு செய்து முகாமை செய்யும். அடிக்கடி தளம்ப விடாமல் ஒரு கட்டுப்படுத்தி முகாமை செய்யும். இதனால் அழைக்கிறது வந்து முகாமை செய்யப்பட்ட நாணய மாற்று வீதம். இது சொல்றது வந்து மேனேஜ் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச்
ரேட்னு சொல்லுவாங்க. முகாமை செய்யப்பட்ட நாணய மாற்று சொல்லுவோம். அந்த நாணய மாற்றின் தளம்பம், ஆனா அதை வந்து மத்திய வங்கி முகாமை செய்யும். அதிக அளவுல வந்து தளம்பலடைய விடாது. அது 2001ஆம் ஆண்டுக்கு பின்னர் கொண்டுவரப்பட்ட நாணய மாற்றீதம் வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்படின்னு சொன்னா பிள்ளைகள், மிதக்க விடப்பட்ட நாணய மாற்று வீதம். ஆகவே இங்க வந்து மத்திய வங்கியினுடைய அல்லது அரசாங்கத்தினுடைய தலையீடு இல்லாத நாணய மாற்று வீதம், ஃப்ரீ ஃப்ளோட்டிங், சுதந்திரமாக மிதக்க விடப்பட்ட நாணய மாற்று. உங்களுக்கு கருத்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட், சுதந்திரமாக தளம்பவிடப்பட்ட நாணய மாற்றுதான் தற்பொழுது காணப்படுது 2001ஆம் ஆண்டுல இருந்து. அப்ப இதனுடைய கருத்து எப்படி இருக்கும்னு சொன்னா பிள்ளைகள், சென்ட்ரல் பேங்க் வந்து பார்த்து கொண்டு இருக்கணும். சென்ட்ரல் பேங்க் cannot be interfere or cannot interfere. Central bank as a observer. Central bank as a observer இருக்கணும். அதை பார்த்து கொண்டே இருக்கணுமே தவிர மத்திய வங்கி வந்து இந்த நாணய சந்தையில அல்லது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து தலையீடு செய்யக்கூடாது. 203 ரூபாய் வில்லுங்கன்னு சொல்லி தீர்மானிக்க கூடாது. அது அப்படி செய்யறது இல்ல. இதை வந்து IMF எல்லாம் வந்து காண்பிக்க செய்தா. இது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த எங்கட நாட்டு நாணய மாற்றியும் தீர்மானிக்கப்படணும். availability of the foreign currency and demand for foreign currency. நல்லா உங்களுக்கு நிறைய வெளிநாட்டில இருந்து காசு வந்தா டாலர் விலை குறையும். அதான் வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வியாலும் வெளிநாட்டு நாணயத்தின் நிரம்பலாலும் தான் எங்களுடைய நாணய மாற்றம் தீர்மானிக்க வேணும். மத்திய வங்கி சொல்லலாது 203 ரூபாய்க்கு தான் விற்கணும், கூட விற்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. கட்டுப்பாட்டு விலை ஒன்றும் போடலாது. அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை போடுற மாதிரி டாலருக்கு கட்டுப்பாட்டு விலை போடக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த டாலரினுடைய விலை வந்து மத்திய வங்கின்னு செய்ததுன்னா கட்டுப்படுத்த வருது, முன்னுக்கு வருது, கட்டுப்படுத்துறது. அதாவது அந்த டாலருடைய விலை கூடக்கூடாதுன்னு கட்டுப்படுத்த வருது. இப்படி கட்டுப்படுத்த வந்தா சந்தையில டாலர் இல்லாம போயிடும். உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை விதித்தீங்கன்னு சொன்னால் அரிசியின் விலை 80 ரூபாய் விற்கணும் என்று சொன்னீங்கன்னு சொன்னால், தற்பொழுது அரிசி வந்து உதாரணத்துக்கு 130 ரூபாய் 170 ரூபாய் விற்குது சந்தையில. அரசாங்கம் போடுது, கட்டுப்பாட்டு விலை போடுது. அரசாங்கம் வந்து அரிசியின் விலை வந்து 100 ரூபான்னு தீர்மானிக்குது. சீனியினுடைய விலை வந்து 120 தீர்மானிக்குது அரசாங்கம். ஆனா சீனி விற்கிறது வந்து 170 80 போகுதுன்னு சொன்ன மாட்டா. அப்படி கட்டுப்பாட்டு விலை பொருளுக்கு வித்தால் சந்தையில உற்பத்தியாளன் பொருளை விற்கிறதுக்கு முன்வர மாட்டார். அது போலதான் அந்த டாலரை வச்சிருக்கிறார்கள், டாலர் வந்து வச்சிருக்கிற ஆக்கள் 203 ரூபாய்க்கு வந்து அந்த டாலரை விற்பனை செய்வதற்கு முன்வர மாட்டார்கள். டாலர் இருக்கும், யார்கிட்ட இருக்கும் சொன்னால் ஏற்றுமதியாளர்கிட்ட இருக்கலாம், வெளிநாடுகளில் இருந்து நாணயம் கொண்டு வராக்கள் இருப்பினும், வெளிநாட்டு நாணயம் உங்களை அனுப்புறாக்கள் இருப்பினும் உங்க டாலர் இருக்கும். ஆனா 203 ரூபாய்க்கு டாலர் விற்கிறதுக்கு முன்வர மாட்டாங்க. ஏனென்றால் dollars have more demand. அப்ப ஒரு பொருளுக்கு அதிகமான கேள்வி இருந்தால் அதனுடைய அந்த பொருளின் விலை அதிகமா விலை கூடும். கட்டுப்பாட்டு விலையை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் 203 ரூபாய் கட்டுப்பாட்டு விலை விதிச்சீங்கன்னு சொன்னால் அந்த பொருள் சந்தையில இருந்து பதுக்கல் நடவடிக்கை போயிடும். ஆகவே இப்படி போனா அந்த சொன்ன விலையை விட 203 ரூபாயை விட 230 ரூபாய்க்கு என்ன செய்யணும்னா டாலர் அந்த கருப்பு சந்தையில விற்பனை செய்யும். டாலர் தேவைதானே எங்களுக்கு. உதாரணத்துக்கு நான் ஒரு இறக்குமதியாளர்னு சொல்றேன், நான் ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கிறேன், நகை இறக்குமதியாளர் அல்லது புடவை இறக்குமதியாளர் அப்படின்னு சொன்னால் எனக்கு டாலர் தேவை. ஏன் நான் இலங்கை ரூபாய் கொடுத்து பொருளை வாங்கிடாது. ஆக நான் என்ன செய்யணும்னு சொன்னால் டாலரை தேடுவேன் சந்தையில. ஆகவே டாலர் பப்ளிக்ல போனா டாலர் கிடைக்காது. ஆகவே இறக்குமதியாளருக்கு டாலர் தேவை என்று சொன்னா அவன் வந்து சந்தையை தேடி பார்ப்போம், பிளாக் மார்க்கெட்ல போய் டாலரை கூடிய விலைக்கு வாங்குவேன். போய் 230 ரூபாய் 240 ரூபாய் 250 ரூபாய் போகும். என்ன பிரச்சனைன்னு சொன்னா டாலர் இல்லா போனது, சந்தையில இல்ல இருக்கிற டாலரும் இல்லா போனதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த மத்திய வங்கி வந்து அதுல தலையீடு செய்து கட்டுப்படுத்த வந்தா சந்தையில டாலர் இல்லாம போயிடும். ஃப்ரீயா விட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா ஓகே, தேர் இஸ் நோ எனி இன்டர்ஃபியர்.
மத்திய வங்கி வந்து தலையிட விட்டால் அது வந்து 203க்கு இல்ல 215க்கு போகலாம், 15 20க்கு போகலாம், 25க்கு போகலாம். அது விற்பனை செய்யலாம். நீங்கள் கட்டுப்பாட்டு விலை போட்ட உடனே அது வந்து அதுலேயும் இல்லாம போய் அதை விட கூடிய விலைக்கு டாலர் வந்து விற்பனை செய்யப்படுது. ஆனா எங்கட கன்செப்ட் படி மத்திய வங்கி நாணய மாற்று வீதத்தில் வந்து தலையீடு செய்ய முடியாது, தலையீடு செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னா எங்கட கன்செப்ட் என்ன சொல்லுது, ஃப்ரீ ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்ப so the exchange rate might be determined by the foreign demand for foreign currency and supply of foreign currency. அந்த வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வியால நிரம்பலால் மட்டும்தான் தீர்மானிக்க வேண்டும். ஆகவே யாரும் வந்து இதில் வந்து தலையிடக்கூடாது. அரசாங்கமோ அல்லது மத்திய வங்கியை தலையிடுவதற்கு அதிகாரம் இல்லை. தலையீடு செய்தால் அந்த உங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னால் அந்த வேர்ல்ட் பேங்கோ அல்லது IMF வந்து கண்டிப்பினம். என்னன்னு சொன்னா எங்களோட கன்செப்ட் அப்படித்தானே. உதாரணத்துக்கு பாருங்க, எங்களோட நாடு வந்து 77ல வந்து லிபரலைஸ் பண்ணப்பட்டிருக்குது ஃபார் இன்டர்நேஷனல் ட்ரேடுக்குன்னு சொல்லி. நீங்கள் இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு வந்து ஓபன் பண்ண பிறகு நீங்கள் அதை வந்து க்ளோஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. ஏனென்றால் நாங்கள் இன்டர்நேஷனல் ரேட் பண்றோம், நாங்கள் அப்ப எங்களோட பொருட்களை வாங்க மாட்டோம். ஆகவே நாங்கள் வந்து ஏனைய உலக நாடுகளுடைய தங்கித்தான் நாங்கள் எங்களோட பொருளாதாரத்தை கொண்டு போகணும். ஏன்னு சொன்னா இந்த ஃபேக்டர் என்டோமென்ட்ஸ் சொல்லுவோம். ஃபேக்டர் என்டோமென்ட்ஸ் அதாவது வளங்களுடைய கிடைப்பனவு வேறுபட்டு காணப்படும். இலங்கையில டீ இருக்குது, கல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் இருக்கும். ஓகே, ஆகவே நான் இன்னொன்று பாத்தீங்கன்னு சொன்னால் கோல்ட் வந்து ஆப்பிரிக்கால இருக்குது, வீட் வந்து அமெரிக்கால இருக்குது. ஆகவே எங்களுக்கு கோதுமை தேவை என்று சொன்னால் நாங்கள் அமெரிக்காவுக்கு தான் போக வேண்டும். ஆயில் தேவை என்று சொன்னால் அரப்ஸ் தான் போகணும். சரியா? ஆகவே டீ தேவைன்னா மட்டும் நாங்கள் எங்கள் இலங்கையில இருக்குது. ஆகவே ஒரு நாடு இன்னொரு நாடு தங்கி இருப்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் அந்த வளங்களுடைய கிடைப்பனவு வேறுபட்டு காணப்படுது. எனவே தான் பிள்ளைகள் இன்டர்நேஷனல் ரேட்ல வந்து நாங்கள் அந்த இன்டர்நேஷனல் ரேட்ல காணப்படுகின்ற ரூல்ஸ் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண வேணும். அதை நாங்கள் பிரேக் பண்ண வேண்டும் சொன்னா நாங்கள் வந்து இன்டர்நேஷனல் ரேட்ல வந்து ஈடுபட முடியாமல் போகலாம். ஆகவே இங்க பாருங்க என்ன நடக்குன்னு சொன்னால் எங்களோட நாணய மாற்று வீதம் வந்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கை ரூபாய் வந்து USD அடிப்படையாக கொண்டுதான் தீர்மானிக்கப்படுது. இந்த நாணய மாற்று வீதத்துல வந்து இந்த நாணய மாற்று வீதத்தை வந்து பாதிக்கின்ற காரணிகள் யாவை என்று கேட்டுக்கணும் பிள்ளைகள். அதாவது எங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான காரணி யாவை என்று கேட்டிருக்கணும். இந்த கேள்வியில எங்களுக்கு தெரியும் எங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து பாதிக்கின்ற காரணிகள் பலது இருக்குது. நாணய மாற்று வீதத்தினை பாதிக்கின்ற காரணிகள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், எக்ஸ்போர்ட்ஸ் எங்களோட குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட் பார்ப்போம். எங்களோட ஏற்றுமதியினுடைய அளவு, குவான்டிட்டி அளவு எப்படி இருக்குது. ஏற்றுமதி அதிகமாக இருந்தால் எங்களுக்கு வந்து ஏற்றுமதி வருமானம் கிடைக்கும். ஏற்றுமதி வருமானங்கள், மற்றது வந்து அந்நிய செலாவணி மூலங்கள், வருமான மூலங்கள் பாருங்க. எப்படி என்று சொன்னால் இலங்கை ஆக்கள் வந்து வெளிநாடுகளில் வேலை செய்து இருக்கணும், அவைய அனுப்புற வருமானமா இருக்கும் எங்களுக்கு. புலம்பெயர் நாடுகள்ல இருந்து அனுப்புறார்கள் வருமானம் இருக்கும் எங்களுக்கு. மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்து பணிப்பெண்களுடைய வருமானம் இருக்கும். தேயிலை ஏற்றுமதி ஊடாக வருமானம் கிடைக்கும் எங்களுக்கு. புடவை ஏற்றுமதி ஊடாக வந்து தைக்கப்பட்ட ஆடைகள், புடவைகள் ஏற்றுமதி ஊடாக வருமானம் கிடைக்கும். ஆக விவசாயத்திலிருந்து வருமானம் கிடைக்கலாம் பிள்ளைகள். இப்படி ஏற்றுமதி வருமானம் கிடைக்கும் எங்களுக்கு. ரெண்டாவது சொல்லுவோம் பிள்ளை, நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற சுற்றுலா பயணிகளின் வருமானம் கிடைக்கும். அப்ப ஏற்றுமதி பொருட்கள் வருமானம், சுற்றுலா பயணிகள் வருமானம், மற்றது வந்து வீட்டு பணிப்பெண்களுடைய வருமானம் சொல்லணும் நான் உங்களுக்கு. அது போல இப்படி those are called foreign revenue சொல்லும். foreign revenue sources அழைப்பாங்க. வெளிநாட்டு வருமான மூலங்கள் அழைப்போம். இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணப்படும். அதிகமா இருந்தா எங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். ஆனா இதெல்லாம் வந்து இப்ப வந்து அடிபட்டு போச்சு.
எங்களுக்கு வருமானம் வாரம் வழிகள் எல்லாம் மூடப்பட்டு போயிட்டு தடைப்பட்டு போயிட்டுது டியூ டு த கோவிட் பேண்டமிக்னு சொல்லுவோம் நாங்கள் அது அதெல்லாம் க்ளோஸ். உங்களுக்கு வருமான மூலங்கள் குறைவடைந்து போச்சு. அப்ப தேர் இஸ் நோ சப்ளை ஆஃப் ஃபாரின் கரன்சி சொல்லுவோம். சப்ளை இல்லை எங்களுக்கு. ஆனா பாருங்க நாங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். நாங்கள் கூட்டளவுக்கு இம்போர்ட்னு சொல்லுவோம். நாங்கள் அதிக அளவுக்கு வந்து இறக்குமதிகள் தங்கி இருக்கிறோம். இறக்குமதிகள்ல தங்கி இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இறக்குமதிகள் அதில் தங்கி இருக்கின்ற பொழுது டிமாண்ட் ஃபார் ஃபாரின் கரன்சி வில் இன்க்ரீஸ் சொல்லுவோம். நாங்கள் டிமாண்ட் ஃபார் ஃபாரின் கரன்சி இன்க்ரீசஸ். அப்ப நாங்கள் இறக்குமதி செய்யறதுக்கு வந்து நாங்கள் என்ன தேவை எங்களுக்கு கண்டா இறக்குமதி செய்யறதுக்கு வந்து அதிக அளவில் எங்களுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அதாவது நான் ஆயிலை இம்போர்ட் பண்றோம், மெடிசன் இம்போர்ட் பண்றோம், வேக்சின் இம்போர்ட் பண்றோம், வெஹிக்கிள் இம்போர்ட் பண்றோம், மற்றது ஃபர்டிலைசர் இம்போர்ட் பண்ண போறோம், சீனி இம்போர்ட் பண்றோம், ரைஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ண போறோம். என்ன நடக்குது? நிறைய நாங்கள் இம்போர்ட் தான் பண்ண போறோம். ஆகவே இறக்குமதி செய்கின்ற பொழுது எங்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து அந்நிய செலாவணி வந்து தேவைப்படும். எங்களுக்கு அந்நிய செலாவணி தேவைப்படுகிற பொழுது பில்லியன்ஸையை பார்க்கும் டிமாண்ட் ஃபார் டாலர்ஸ் இன்க்ரீஸ். அந்த டாலருக்கான கேள்வி கூடுகிற போது டாலர் விலை அதிகரிக்கும். அதே போல இங்க சொல்லப்பட்டபடி என்னன்னு சொன்னால் எங்கட உள்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த வெளிநாட்டு முதலீடு இருக்கும். வெளிநாட்டு முதலீடு சொல்றது நாங்கள் வெளிநாட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவோம். The foreign investment can be by two types சொல்லுவாங்க. ஒன்று சொல்றது நாங்கள் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். நாங்கள் FDI என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா லங்கா IOC, டயலாக் கம்பெனிஸ், இப்படி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஃபாரின் கம்பெனிஸ் இலங்கையில இருக்குது. அப்ப ஏர்டெல் எல்லாம் வந்து ஃபாரின் கம்பெனிஸ், மைக்ரோசாஃப்ட் சொன்னா ஃபாரின் கம்பெனிஸ். இப்படி ஃபாரின் கம்பெனிஸ் நிறைய இருக்கும். ஊபர்ன்னு சொல்லுவீங்க, அது வந்து ஃபாரின் கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனிஸ். இப்படி சர்வீஸ் செக்டர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஃபாரின் கம்பெனிஸ் இருக்குது. ஆகவே இதெல்லாம் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து தங்களோட காசை கொண்டு இலங்கையில கொண்டு வந்து போட்டு அந்த மெஷினரி எல்லாம் கொண்டு வந்து ஃபிட் பண்ணி அவங்களோட மேனேஜ்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்து போட்டு செய்யறது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இஸ் கால்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டயலாக் கம்பெனி பாத்தீங்கன்னா there are several towers in Sri Lanka all over the island ன்னு சொல்லுவோம். நாங்கள் இலங்கையில இல்ல இடத்துலயும் வந்து டவர்லாம் அடிச்சிருக்கிறோம். அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். இதெல்லாம் வந்து அப்ப வந்து தங்களோட டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்து போட்டு இருக்குன்னா மேனேஜ்மெண்ட் எல்லாம் இருக்குது. இது மலேசியன் கம்பெனிஸ். அது வந்து இப்படி உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. எடிசலாட்ன்ற ஒரு கம்பெனி இருந்தது, இப்ப இல்ல. இப்ப இருக்குது அந்த எடிசலாட் கம்பெனி இருக்கா இப்ப இலங்கையில? இல்ல சார், இல்ல. அது பாருங்க, அது போயிட்டு நம்ம அது எந்த பேஸ் அது கம்பெனி கட்டாரா துபாயா? எந்த நாட்டு கம்பெனி அது வந்து? கல்ஃப் அதான் அங்கதான் வந்து இருக்குது. அப்ப அந்த கம்பெனி எடிசலாட் இங்க இருந்ததுன்னு சொன்ன டவர்லாம் அடிச்சுலாம் இருப்பிடம். பிறகு பாத்தீங்கன்னா தாங்க போயிட்டு நம்ம நாட்டை விட்டு. அப்படி போனா தாங்கள் போட்ட காசை கொண்டு வெளிநாட்டு முன்ன நாட்டு போயிருப்போம். நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் அப்பலோ ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்பலோ ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க. குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்பலோ லீடிங் தேர் ஆர் லீடிங் கம்பெனிஸ் இந்த ஹெல்த் இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு தெரியும் அப்பலோன்னு சொன்னா வேர்ல்ட் வைடா அவங்களுக்கு இருக்குது ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி இருக்குது அதுக்கு வந்து. ஆகவே அந்த அப்பலோ இண்டஸ்ட்ரி நிறைய காசு எல்லாத்தையும் கொண்டு வந்து பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி, நமக்கு தெரியும் நாராயணப்பேட்டையில காசு எல்லாம் போட்டு பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில வந்து தங்களோட சர்வீஸ் செய்து. பிறகு அந்த கம்பெனி சொன்னா அந்த சேர்ஸ் தங்களோட சேரை வந்து லோக்கல்ல விற்பனை செய்து எங்களுக்கு எல்லாம் வித்தது. இப்ப நாங்கள் கொஞ்சம் சேர்ஸ் வாங்கினோம். அதுபோல் அப்பலோ ஹாஸ்பிட்டல் சொல்லுவோம், அப்பலோ ஹாஸ்பிட்டல் சேர்ஸ் வித்தது நாங்க வாங்கினோம். லங்கா ஹாஸ்பிட்டல் லங்கா ஐஓசியும் வித்து இருக்குது, சேர்ஸ் வித்து இருக்குது. தங்களோட காசு தங்களோட உதாரணத்துக்கு கேபிட்டல் வந்து ஒரு 1000 பில்லியன் சொன்னா பிள்ளைகள் ஒரு 200 பில்லியன் வந்து எங்களுக்கு விற்பினம், எங்களுக்கு தருவினம், பொதுமக்களுக்கு விற்பினம், இலங்கை ஆக்களுக்கு. நாங்கள் கொஞ்சம் வாங்குறது, கொஞ்சம் 10 ரூபாய் கொடுத்து வாங்குறது. இப்படி அவை என்ன செய்யணும்னு சொன்னால் 1000 பில்லியன்ல வந்து ஒரு 49 பில்லியனை வந்து வெளியே வித்துச்சு. 49 51 வச்சுக்கொண்டு 49 வெளியே வித்தால் இப்ப நாங்கள் அப்படியே நாங்க வாங்கல தானே.
நான் வந்து போய் அப்படியே 100,000 பில்லியன்ல போய் நான் போய் ஒரு 400 பில்லியன் வாங்கிடுவேன். என்கிட்ட காசு இருக்காது. அப்படி காசு அக்குள்ள மக்கள் இங்கே இல்லை இலங்கையில சரி. அதை வித்துவேன். விற்பனை செய்த பிறகு இலங்கையில இருக்கிற ஆட்கள் என்ன சொன்னால் இலங்கையில வாங்கின ஆட்கள்கிட்ட போய் அந்த சேரை வாங்கி குறிப்பிட்ட நபர்கள் அவையன்னு சொன்னா இலங்கை ஆட்கள் இலங்கையில வித்த சேரை வந்து வாங்கி அவை வந்து என்ன சொன்னா they became the major shareholders. அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் என்ன செய்யறாங்க குறிப்பிட்ட நபர்கள் சேர்ந்து லோக்கல்ல விற்கப்பட்ட சேரை வந்து தாங்கள் திருப்பி கொள்வன செய்து முழுவதையும் கொள்வன செய்து they became a major shareholder ஆயிட்டாங்க. வந்து தெரியும் ஒரு 10 ரூபாய் சேர் 10 சேர் இருக்குன்னு சொல்லுங்க 10 சேர் இருக்குது 10 பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு சேர் வழங்கப்பட்டா அதுல ஒரு ஆள் என்ன செய்யறான்னு சொன்னா எல்லா பிள்ளைகள்டையும் போய் சேரை வாங்கி தான் நிறைய சேரை சேர்த்துட்டார். சேர்த்தால் உண்மையா வித்தவர்கிட்ட இருக்கிற சேர் வந்து 4 போயிட்டுது. அந்த வாங்கினவர் தான் கலெக்ட் பண்ண எடுத்து 6 ஆக்கிட்டாச்சு. 6 சேரா வாங்கிட்டு இப்ப யார் ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த வாங்கினவர் உரிமையாளர்கிட்ட இருக்க சேர் வந்து 4 அந்த வெளியாளர்கிட்ட சேர் வந்து 6. அப்ப அவர் என்ன செய்யறாரு நான் என்கிட்ட தான் கூட சேர் இருக்குது. ஸோ ஐ பிகம் எம்டி டைரக்டர்னு சொல்லி அவங்க போய் அதாவது தாங்கள் தன்னிட்ட வந்து உங்கள்ட்ட இருக்கிற சேரை விட என்கிட்ட கூடுதலா இருக்குது. உரிமையாளர் இருக்கிற சேரை விட என்கிட்ட கூடுதலா இருக்குது. ஆகவே ஸோ ஐம் ரைட் டு பிகம் எம்டி என்று சொன்ன அதே பார்த்தீங்கன்னா அப்போலோ ஓனர் பார்த்தார் இது கொஞ்சம் சிக்கலா இருக்குது. இன்னொன்று இது பார்க்கல எப்படி நடக்கும்னு சொல்லி இந்த சில்லறையா பொறுக்கி கொண்டு வந்து இல்ல மொத்தமா கூட்டணும் அவர்கிட்ட கூடிட்டுது. அவர் பார்த்தார் இனி அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி போட்டு தன்னை சேரையும் விருந்து சேரையும் 4 சேரையும் வந்து அவர்கிட்ட அறிவித்து போட்டு அவர் இன்னொரு நாட்டுல போய் இன்னொரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு வந்து என்னன்னு சொன்னா இப்ப என்ன நடந்து சொன்ன பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அவங்களோட டெக்னாலஜி போயிட்டு வெளியால போயிட்டு கடைசியா பில்டிங் தெரிவிக்குங்க இலங்கையில பில்டிங் கட்டி போட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான் பில்டிங் கொண்டு வந்தாங்க கட்டிட்டாங்க. அந்த ஃபாரின் எஃப்டி செய்து திரும்பி போயிட்டு இந்தியால இருந்து வந்த எஃப்டி அவங்க திருப்பி அந்த காசு தங்கச்சி வித்து போட்டு வெளியேறிட்டாங்க வந்து. ஆகவே அது வந்து எஃப்டி வந்து வெளியேறுது. அந்த ஃபாரின் டெக் இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி வெளியேறுது. அப்ப ஃபாரின் டெக் இன்வெஸ்ட்மெண்ட் வெளியேறினால் என்ன நடக்கும் சொன்னா என்ன நடக்கும் எங்களுடைய ரூபாய் பிரமே என்ன செய்ய பார்க்கும். இதுல பாருங்க 4வது பாருங்க இஎன்ஆ பாருங்க இஎன்ஆவை 4வது பாருங்கன்னு சொல்லுது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவில வந்து இந்த ரிசர்வ் பேங்க் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபெடரல் ரிசர்வ் என்ன செய்யணும்னு சொன்னால் வட்டி விகிதத்தை கூட்டுது. So they provides the more interest rate for the investment என்று சொல்லி கொடுக்குது their deposits. ஆகவே the Federal Reserve Bank என்ன செய்யணும்னு சொன்னா they provide the more interest rates for the deposits or investment. அப்படி கொடுத்த உடனே இலங்கையில இன்வெஸ்ட் பண்ண ஆட்கள் அல்லது இலங்கையில இன்வெஸ்ட் செய்த ஃபாரினர்ஸ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் எங்களுடைய நாட்டில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வித்ட்ரோ பண்ணி கொண்டு போய் அமெரிக்கால கொண்டு போய் போடுவினா. இப்படி போடேக்க அந்த எங்களோட அவுட்ஃப்ளோ அந்த டாலர்ஸ் அவுட்ஃப்ளோ என்ன செய்யும்னு சொன்னால் கூடும். அவுட்ஃப்ளோ தான் போகுது, இன்ஃப்ளோ இல்லை. அவுட்ஃப்ளோ கூடின உடனே என்ன நடக்கும்? ஸோ ஸ்ரீலங்கா வில் ஃபேஸ் த டாலர் ஷார்டேஜ். அப்ப இலங்கையில டாலர் ஷார்டேஜ் ஆன உடனே நடக்கும். தட் மீன்ஸ் more demand for dollars. அப்ப டாலருக்கான கேள்வி கூடும். டாலருக்கான கேள்வி கூட என்ன நடக்கும்? டாலர் விலையை செய்ய பார்க்கும் அதிகரிக்கும் பிள்ளைகள். ஆகவே இங்க பாருங்க எங்கட இலங்கை ரூபாவின் வெளிநாட்டு பேரளவு பெறுமதி வழக்கமாக ஐக்கிய அமெரிக்க டாலரை தொடர்படுத்தி இருக்கும். யுஎஸ்டி எல்கேஆர் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை ரூபாய் தேய்மானம் அடைவதற்கு அழுத்தத்தை பிரயோகிக்க முடியுமான நேரடியான மற்றும் முக்கியமான காரணிகள் உண்டு. அப்ப அமெரிக்காவில் பாருங்க, அமெரிக்கா அங்கேயே இருக்குது. அங்க வட்டி வீதம் கூடுதல் உடனே பிள்ளைகள் இங்க லோக்கல்ல இன்வெஸ்ட் பண்ண ஃபாரினர்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னாங்க காசை கொண்டு போய் அமெரிக்கா தான் கொண்டு போகணும். அங்க இன்ட்ரெஸ்ட் கூடவா இருக்குது. ஆகவே அங்க காசு இங்க இருந்து காசு அங்க போன உடனே எங்களோட டாலர் தட்டுப்பாடு அங்கே ஏற்படும். ஆகவே டாலர் விலை கூடிடும், மேலும் கூடும். ஆகவே இதுக்கு என்ன செய்யணும்? இது பிரச்சனை நாங்கள் தவிர்க்கிறது இப்படி கேட்கலாம் கேள்வி. இலங்கையில் காணப்படுகின்ற
நாணய மாற்று வீதத்தினை மேம்படுத்துவதற்கு அல்லது அந்த ரூபாயுடைய பெறுமதி வீழ்ச்சி அடைவதை தடுப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் யாவை? அதாவது இலங்கை ரூபாயுடைய வெளிப்பெறுமதியானது வீழ்ச்சி அடைவதனை தடுப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் யாவை? சொல்லுங்க பாப்போம். இலங்கை ரூபாவினது பெறுமதி தேய்வடைவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் யாவை பிள்ளைகள்? என்ன செய்யலாம்? என்ன செய்ய சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். இல்ல, இலங்கை ரூபாவினுடைய வெளிப்பெறுமதி வீழ்ச்சி அடைவதை தடுப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை யாவை பிள்ளைகள்? என்ன சொல்லலாம்? சொல்லுங்க பாப்போம். மிஸ் ஜெயந்தி சொல்லுங்க. ஒன்று சொல்லுங்க பாப்போம். என்ன செய்யலாம்? அந்த மாத்தி சொல்லுங்க. மாத்தி சொல்லுங்க. ஜஸ்ட் என்ன செய்யணும்? ரூபாயோட பெறுமதி கூட்டணும். எங்க தீவடைஞ்சுதான் போகுது டாலருக்கு எதிராக வந்து. அது என்ன செய்யலாம்? ஏற்றுமதி அதிகரிக்கலாம். ஏற்றுமதி அதிகரிக்க செய்யணும். வேற என்ன செய்யலாம்? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கூட்டலாம். எஸ் எஸ், நாங்கள் வந்து we had to attract the foreign investors. எப்படி நாங்கள் வெளிநாட்டு முதலீட்டை கொண்டு வரணும். இந்தியாவில கொண்டு வரணும், அமெரிக்காவில இருந்து கொண்டு வரணும், யூகேல இருந்து எல்லாம் foreigners must come to Sri Lanka ன்னு சொல்லணும். For investors எப்படி நாங்க அட்டாக் பண்றது அவங்கள வந்து பாருங்க. எல்லாம் துபாய்க்கு தான் போறாங்க. எல்லாரும் வந்து துபாய்க்கு தான் போக பார்க்கணும். அங்க வந்து ஃப்ரீடம் இருக்குது. அதே போல இங்க இலங்கைக்கு வந்து வெளிநாட்டு முதலீட்டை கவரக்கூடிய வகையில நாங்கள் செயற்பாட்டை மேற்கொள்ள வேணும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெறக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்படி செய்யணும். ரைட். ஏற்றுமதி கூட்டணும், வெளிநாட்டு முதலீட்டை கவர வேணும், சுற்றுலாத்துறையை நாங்கள் வளர்க்க வேணும். அப்படி செய்ய வேணும். பிள்ளைகள் செய்த வேண்டாம். அவ முதலீட்டாளருக்கு நாங்கள் முதலீட்டை கவர் பண்ணணும். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அடுத்தது அவர்களுக்கு வந்து வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி நிறைய செய்யணும். இதுதான் எல்லாரும். ஆகவே பிள்ளைகள் இப்ப டைம் வந்து 2:12 இருக்குது. ஒரு நாள் 10 மினிட்ஸ் கழிச்சு நாங்கள் வருவோம். 5 மினிட்ஸ் 2 நிமிஷம் வேணும். ஒரு சும்மா பிரேக் எடுப்போம். நாங்கள் இப்ப ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுப்போம் பிள்ளைகள். ஓகே ஓகே சார். 2:22 வரும் நாங்கள் திருப்பி. ஓகே, we will take small break, 10 minutes break. Okay, thank you. ஓகே, இப்படி நான் பார்த்த நாங்கள் அப்ப இந்த எங்களுடைய நாட்டு நாணய மாற்று வீதம் வந்து வீழ்ச்சி அடைவதற்கு வந்து அழுத்தத்தை கொடுக்கிற காரணிகள் யாவை? அதாவது எங்களுடைய நாட்டு நாணயம் வந்து வீழ்ச்சி அடைவதற்கு காரணமாக இருக்கிற காரணிகள் பார்க்கிறோம் நாங்கள். அதாவது இலங்கை ரூபாய் வந்து வீழ்ச்சி அடைவதற்கு காரணமாக இருக்கிற விடயத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இலங்கை ரூபாவையும் தேய்வடையுது. அதுக்கான காரணங்கள் ஒன்று நான் சொல்லலாம் பிள்ளைகள். எங்களுடைய வெளிநாட்டு நாணயம், அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து இலங்கையை விட்டு வெளியேறுகின்ற பொழுது எங்கள் நாட்டு நாணயம் வந்து வீழ்ச்சி அடையும். உதாரணத்துக்கு வந்து ஐக்கிய அமெரிக்காவில் வந்து வட்டி வீதங்கள் உயர்வாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய உள்நாட்டில் காணப்படுகின்ற வெளிநாட்டு முதலீடுகள் என்ன செய்யும் என்று சொன்னால் அமெரிக்காவை நோக்கி நகரும். இதனால் எங்களுடைய வெளிநாட்டு நாணயத்தினுடைய வெளிப்பாய்ச்சல் அதிகரிக்கும். எனவே வெளிநாட்டு ஒதுக்கம் அல்லது வெளிநாட்டு நாணயத்தின் அளவு உள்நாட்டில் குறைவடையும். எனவே வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வி உள்நாட்டில் அதிகரித்து டாலரின் விலை அதிகரிக்கும், ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சி அடையும் சொல்லுவாங்க. இப்படி நீங்கள் விளங்கி வைக்கணும். ஏன்னு சொன்னா இது வந்து இந்த செகண்ட் பார்ட்லாம் கேட்பேன். அப்படி இது ஒவ்வொரு தலையங்கத்திலையும் வந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தால் தெரியும், மத்திய வங்கியினுடைய ஒதுக்கம் சம்பந்தமாக மத்திய வங்கியினுடைய இதுல பாருங்க,
ஆஹ் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது உங்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்குது, நாணய மாற்று வீதத்துல வந்து மத்திய வங்கி தலையீடு செய்யுறீங்க பாருங்க. எப்படின்னு சொன்னால், உள்நாட்டுல வந்து ரூபாயினுடைய பெறுமதி அதிக அளவில் வீழ்ச்சி அடைகின்ற பொழுது அது வந்து முதலீட்டாளர்களுக்கு நல்ல சமைக்கையை கொடுக்காது. இலங்கை ரூபாய் தேய்வடைஞ்சு போனா இலங்கையில முதலீடு செய்யறதுக்கு மக்கள் முன்வர மாட்டார்கள் பிள்ளைகள். எனவே இலங்கை ரூபாயினுடைய வெளிப்பெறுமதி தேய்வடைகின்ற பொழுது அதுல மத்திய வங்கி என்ன செய்யலாம் என்று சொன்னால், அந்த இலங்கை ரூபாயோட தேவை அல்லது நாணய மாற்று வீதம் வீழ்ச்சி அடைய கட்டுப்படுத்துறதுக்காக மத்திய வங்கி என்ன செய்யும் சொன்னால், தன்னிடம் உள்ள வெளிநாட்டு ஒதுக்கத்தை சந்தைக்கு வந்து வெளியீடு செய்யும், சந்தைக்கு வந்து விநியோகிக்கும் அல்லது விற்பனை செய்யும் சொல்லுவோம் பிள்ளைகள். ஆகவே மத்திய வங்கி இந்த நாணய மாற்று வீதம் வீழ்ச்சி அடைவதை அவதானிக்கின்ற பொழுது இலங்கை ரூபாயோட பெறுமதி 200ஐயும் தாண்டி வீழ்ச்சி அடையுது. 200ஐ தாண்டி 23, 24 சொல்லி ரூபாயோட பெறுமதி வீழ்ச்சி அடைகின்ற பொழுது மத்திய வங்கி என்ன செய்யலாம்னு சொன்னால், மத்திய வங்கி தன்னிடம் உள்ள வெளிநாட்டு நாணயத்தை சந்தைக்கு விற்பனை செய்யலாம். இப்படி சந்தைக்கு விற்பனை செய்கின்ற பொழுது சந்தைக்கு டாலரை விற்குது. டாலரை சந்தைக்கு வித்தால் மத்திய வங்கியில் என்ன நடக்கும் என்று சொன்னால், மத்திய வங்கியினுடைய வெளிநாட்டு ஒதுக்கம் வீழ்ச்சி அடையும். என்று சொன்னால் மத்திய வங்கியில வந்து அந்த கவுண்டர் இருக்கும், ஃபாரின் கரன்சி ஸ்டோரேஜ் பண்ணப்பட்டிருக்கும், ஃபாரின் ரிசர்வ்ஸ் இருக்கும். ஆனா பெட்டா மார்க்கெட்டை பாத்தீங்கன்னு சொன்னால், அந்த மணி சேஞ்ச் அதுல போய் பாத்தீங்கன்னு சொன்னால், அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதுல போய் பாத்தீங்கன்னா அங்க டாலர் இல்லாதபடியால டாலர் விலை கூடிட்டுது. அப்ப மத்திய வங்கி என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த டைம்ல தன்னிடம் இருக்கிற டாலர் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த மார்க்கெட்ல ஒன்று வந்து விற்பனை செய்யும், குறைஞ்ச விலைக்கு விற்கும், 200க்கு கொண்டு விற்கும். அப்ப 200 கொடுத்து மக்கள் வாங்குவேன், கடைக்காரர் வாங்குவேன், அதான் ரேட்டா இருக்கும். மக்கள் அந்த நாணயத்தை மத்திய வங்கியிடம் இருக்கிற நாணயத்தை வாங்கினால், டாலர்ஸை வாங்கினால் அவ என்ன செய்வேன், ரூபாயை கொடுத்துட்டு டாலரை வாங்குவேன். அப்ப ரூபீஸ் அங்க போகுது, ரூபாய் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், ஸ்ரீலங்கன் ரூபீஸ் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், ரூபீஸ் வந்து மத்திய வங்கி போகுது, டாலர் வந்து சந்தைக்கு வரப்போகுது. இப்படி வாரதால மத்திய வங்கியில காணப்படுகின்ற வெளிநாட்டு ஒதுக்கத்துல ஒரு வீழ்ச்சி ஏற்படும், விளங்கி வச்சிருப்பீங்க. அதே போல அந்த பணத்தினுடைய அளவிற்கு தானே சுற்றுவட்டத்துல காணப்படுகின்ற பணம், நாணயம், சுற்றுவட்டத்தில் காணப்படுகின்ற இலங்கை ரூபா அல்ல இலங்கை நாணயத்தின் அளவு செய்ய பார்க்கும், சுற்றுவட்டத்திலிருந்து மத்திய வங்கிக்கு போய் சேரும். மத்திய வங்கிக்கு அந்த உள்நாட்டு நாணயம் மத்திய வங்கிக்கு சுற்றுவட்டத்தில் போகும். அதாவது சுற்றுவட்டத்தில் இருந்த நாணயம் மத்திய வங்கிக்கு செல்கின்ற பொழுது மத்திய வங்கியின் பொறுப்புகள் குறையும். அதாவது நாணய தளத்தின் அளவு குறையும் பிள்ளைகள். நாணய தளத்துல வந்து ஒரு குறைவு ஏற்படும், வீழ்ச்சி ஏற்படும். என்றால் சுற்றோட்டத்தில் காணப்பட்ட நாணயத்தை கொண்டுதான் மக்கள் கொள்ள செய்தது. ஆகவே சுற்றோட்டத்தில் இந்த பணம் மத்திய வங்கி செல்லும். இதனால் பிள்ளைகள் நாணய தளம் வீழ்ச்சி அடையும். அதே போல சந்தையினுடைய திரவத்தன்மை வீழ்ச்சி, காசு குறையும். சந்தையில ரூபாயின் அளவு குறையும். சந்தையில பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த ரூபாயினுடைய பெறுமதி, ரூபாயின் அளவு குறையும். ஆகவே மத்திய வங்கி நாணய மாற்று வீதத்தில் காணப்படுகின்ற அந்த ஏற்றத்தாழ்வை குறைக்கிறதுக்கு தன்னிடமுள்ள நாணயத்தை, வெளிநாட்டு நாணயத்தை சந்தையில விற்பனை செய்கின்ற பொழுது மத்திய வங்கியினுடைய ஒதுக்கம், வெளிநாட்டு நாணயத்தின் ஒதுக்கம் குறையும். அதே போல சுற்றோட்டத்திலிருந்து பணம் மத்திய வங்கி செல்றபடியால நாணய தளத்தில் வீழ்ச்சி ஏற்படும். அதே போல சந்தையில காணப்படுகின்ற லிக்விடிட்டி, இந்த தன்மையில வந்து அளவிலையும் வந்து வீழ்ச்சி ஏற்படும். எனவே நாணய தளம் என்று சொன்ன பிள்ளைகள் மத்திய வங்கியினால வெளியிடப்பட்ட நாணயங்கள் எல்லாம் வந்து மத்திய வங்கி பொறுப்பு. இது வந்து நாணய தளம் என்று சொல்லுவோம், தளம். ஆகவே
பணம் வந்து மத்திய வங்கிக்கு போறபடியால, உள்நாட்டு நாணயம் வந்து மத்திய வங்கி போறபடியால இது வந்து நாணயத்தாளம் வீழ்ச்சின்னு சொல்லணும். அதே போல அந்த லிக்விடிட்டி பணத்தின் அளவும் குறையும். ஆக திரவத்தின் குறையும்னு சொல்லணும். ஓகே, இது சந்தேகம் இருக்கா அப்படி எழுதுல? அடுத்த கேள்வி போங்கோ. அடுத்த கேள்வி வந்து நம்ம பார்த்துட்டோம் நாங்களது. இந்த இது நான் சொல்றது வந்து பாதுகாட்டு பற்றாக்குறை. இது பார்த்துட்டாங்க அப்படியே வேணுமா? பாதுகாட்டு பற்றாக்குறைக்கு நிதியீடு சம்பந்தமாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன். இது சந்தேகம் இருந்தா கேளுங்கோ. பாதுகாட்டு பற்றாக்குறைக்கு நிதியீடு செய்கின்ற மூலங்கள் சொல்லப்பட்டான் சொன்னான். அவங்க கூட கேட்கணும். பாதுகாட்டு பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற பொழுது பணவீக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்ற காரணிகள் என்று சொல்லி கேட்டுக்கிறோம். ஆகவே பாதுகாட்டு பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற பொழுது பணவீக்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகள் யாவை என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், அதாவது உடனடியாக பாதிப்பு ஏற்படுத்தின காரணி என்ன? மத்திய வங்கி தான். மத்திய வங்கியில போய் நீங்க கடன் எடுத்தீங்கன்னு சொன்னால் மத்திய வங்கி புதிய நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்யும், உடனே பணவீக்கம் ஏற்படும். அதே போல வர்த்தக வங்கியிட்ட நீங்க கடன் எடுத்தாலும் பணவீக்கம் ஏற்படும். பணவீக்கம் ஏற்படும். ஊழிய சமலாப நிதியம், ஊழிய நம்பிக்கை கடன் எடுத்தால் பணவீக்கம் ஏற்பட மாட்டாது. ஆகவே இது வந்து உடனடியாக பணவீக்கம் ஏற்படுத்தும் மத்திய வங்கி. 2 விடை இருக்குது. ஒன்று வங்கி தொழில்முறை மேல் கடன் எடுத்தாலும் பணவீக்கம் வரும், மத்திய பணவீக்கம் வரும். உடனடியாக பணவீக்கம் மாறுறது வந்து ஈனான்னு சொல்லும் மத்திய வங்கி. ஈனாலையும் பணவீக்கம் பெறும். ஆனா உடனடி காரணம் இவ்வகையான மூலங்களை மிகவும் பணவீக்கம் ஏற்படுத்த தன்மைன்னு கேட்டுக்கலாம். உடனடியாக மாறுறது வந்து மத்திய வங்கி கொடுக்கும். 2 விட பொருத்தம் ஈனம் விடதான். ஆனா மிகவும் சரியான விட அல்லது இதுல உள்ளதிலேயே உடனடியாக பணவீக்கம் ஏற்படுத்துன்னு சொன்னா மத்திய வங்கியில கொடுக்கும். அதான் விட. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், அடுத்தது என்ன எப்படிப்பட்ட கேள்வி வந்திருக்குன்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு தெரியும் அந்த உங்களுக்கு தெரியும் அது வந்து அந்த ஸ்டாண்டிங் லோன் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோம் நாங்கள். ஸ்டாண்டிங் லெண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் பார்த்தோம். ஸ்டாண்டிங் லெண்டிங் ஃபெசிலிட்டி பார்த்தோம். அதே போல ஸ்டாண்டிங் டிபாசிட்ஸ் ஃபெசிலிட்டி ஸ்டாண்டிங் டிபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்னு பார்த்தோம். இங்க வந்து துணையில் கடன் வழங்கல் வீதமும் அதே போல துணையில் வைப்பு வசதி வீதம் பார்த்துறாங்க. ஆகவே இதுல பாத்தீங்கன்னு சொன்னால், இதுல துணைநீள் கடன் வழங்கல் வசதி வீதம் என்று சொன்னா பிள்ளைகள், துணைநீள் கடன் வழங்கல் வசதி வீதம் என்று சொன்னால், அதாவது வணிக வங்கிகளுக்கு வந்து ஏதாவது நிதி நெருக்கடி ஏற்படுகின்ற பொழுது அல்லது கடன் நிதி தேவைப்படுகின்ற பொழுது மத்திய வங்கி என்ன செய்யலாம் என்று சொன்னால் போய் கடனை பெறலாம் பிள்ளைகள். ஏன்னா வங்கிகளுடைய வங்கி தான் பிள்ளை மத்திய வங்கி. தனிநபர்கள் மத்திய வங்கியில போய் நாங்கள் கணக்கு வைக்க இயலாது. அதே போல நாங்கள் மத்திய வங்கியில் கடன் எடுக்க இயலாது பிள்ளை. ஆனால் வணிக வங்கி அல்லது வங்கிகள் என்ன செய்யலாம் என்று சொன்னா பிள்ளைகள் மத்திய வங்கி போய் கடன் எடுக்கலாம். அதே போல அங்கே வைப்பு செய்யலாம் பிள்ளைகள். இங்க என்ன இருக்கும்னு சொன்னா பிள்ளைகள், இந்த வணிக வங்கிகளுக்கு கடன் தேவைப்படுகின்ற பொழுது வணிக வங்கி என்ன செய்யலாம் சொன்னால், அவர்கள் தங்களுடைய பிணைகள் ஆவணங்களை பொறுப்பாக கொடுத்து மத்திய வங்கியில போய் கடனை பெற்றுக் கொள்ளலாம். அதுக்கு ஒரு வட்டி இருக்கும் பிள்ளைகள். இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னால் 6% வட்டி தீர்மானிக்கப்பட்டிருக்குது. 6% வட்டி. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வணிக வங்கிகள் என்ன செய்யும் சொன்னா பிள்ளைகள், வணிக வங்கிகள் மிகையாக சொத்துக்கள் இருக்குமென்னு சொன்னா, மிகையாக வந்து வைப்புகள் இருந்தால் பொதுமக்களுக்கு கடன் கொடுத்து தவிர மீதியாக வைப்புகள் இருந்தால், உதாரணத்துக்கு வந்து 1000 பில்லியன் வந்து வைப்பாக திரட்டி வச்சிருக்க ஒரு வங்கி, அதுல 800 பில்லியனுக்கு வந்து கடனை கொடுத்துட்டுது. 200 பில்லியன் வங்கியே சும்மா இருக்குது. அவை கேட்ட கடன்லாம் கொடுத்து மிகுதியாக வந்து அந்த வங்கிகிட்ட ஒரு 200 பில்லியன் கிடக்குது. அது என்ன செய்யலாம் சொன்னால், அந்த பணம் வந்து கைகள் இருந்தால் அதுக்கு வந்து அந்த அமைய செலவே இருக்குது. இருந்தால் அதுக்கு வட்டி
இழப்பொண்டு ஏற்பட போகுது. இதனால வட்டி கொடுத்துட்டோம்னு சொன்னால் ஒரு வட்டி வருமானம் கிடைக்கும். ஆகவே வணிக வங்கி என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள் தன்னிட்ட இருக்கிற காசை கொண்டு மிகுதியா இருக்கிற காசை மிகையா இருக்கிற காசை என்ன செய்யணும்னு சொன்னால் மத்திய வங்கியில கொண்டு போய் வைப்பு செய்யும். வைப்பு செய்தால் அதுக்கு வட்டி கொடுக்கும். அதுக்கு வந்து வட்டி வந்து 5.5% கொடுக்குது. துணைநில் வைப்பு வசதி துணைநில் வைப்பு வசதி விகிதம் வந்து 5% 5.5% இலங்கையில தற்பொழுது. கடன்களுக்கு 6%. எனவேதான் பிள்ளைகள் இலங்கையில பாத்தீங்கன்னு தற்பொழுது மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு வழங்குகின்ற கடன் வழங்கல் இந்த வட்டி வீதத்தை வந்து 6% வச்சிருக்குது. அதாவது மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு வழங்குகின்ற கடன்கள் மீது 6% என்ற வட்டி வீதத்தை தீர்மானித்து வச்சிருக்குது. எனவே இது வந்து மத்திய வங்கி கூட்டி இருக்குது 0.5% கூட்டி இருக்குது. மத்திய வங்கி தன்னுடைய வட்டி வீதத்தை கூட்டி இருக்குது. வணிக வங்கிகள் மீது அறப்படுகின்ற வட்டி வீதத்தை வணிக வங்கிகளுக்கு வழங்குகிற கடன்கள் மீதான வட்டி வீதத்தை 0.5% கூட்டி இருக்குது. அது 6% காணப்படுது. இப்படி காணப்பட்டால் பிள்ளைகள் வணிக வங்கி பொதுமக்களுக்கு வழங்குகின்ற கடன் மீதான வட்டியை 6% விட குறைக்காது, கூடத்தான் கொடுக்கும், கூடத்தான் அறவிடும், கூடுதல்தான் அறவிடும். ஏனென்று சொன்னா பிள்ளைகள் கமர்ஷியல் பேங்க் வந்து பேங்க்ல வைப்பு செய்தால் பேங்க்ல ரிசர்வ் பேங்க்ல வைப்பு செய்தால் 5.5 கிடைக்கும். ஆனால் அதை விட சென்ட்ரல் பேங்கின் ரேட்டை விட வணிக வங்கி தான் வழங்கும் கடன்களுக்கு அதோட வட்டியை குறைக்காது, அதை விட கூடுதலாக வச்சிருக்கு. எனவே மத்திய வங்கி இந்த வட்டி விதங்களை மாற்றி அமைக்கிறது மூலம் இந்த கொள்கையோடு சொல்லும் இந்த மேலெல்லையும் கடன் வழங்கல் மீதான மேலெல்லையும் வைப்புகள் மீதான வட்டியை மாற்றி அமைக்கிறது ஊடாக ஆட்டோமேட்டிக் என்ன செய்ய கமர்ஷியல் பேங்க் தாங்கள் வழங்குகிற கடன்கள் மீதான வட்டியை மாற்றி அமைக்கும். ஆகவே மத்திய வங்கி வட்டியை கூட்டுகிற பொழுது வணிக வங்கி வட்டியை கூட்டும். இவ்வாறு கூட்டினாலும் நடக்கும் சொன்னா சந்தையில கடன் வழங்குகின்ற அளவு கட்டுப்படுத்தப்படும். வட்டி வந்து இருக்கின்ற பொழுது கடனுக்கான கேள்வி குறையும், எனவே கடனாக்கம் குறையும், பணவீக்கம் குறையும் சொன்னாங்க. ஆகவே இதன் அடிப்படைதான் நடக்குது செயற்பாடு. ஆகவே இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வட்டி விதங்களை மாற்றி அமைப்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னா குறிக்கோள் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் சந்தை குறுங்கால சந்தை வட்டி விதங்களை வந்து நிலைப்படுத்துறது, வர்த்தக வங்கிகளுடைய குறுங்கால திரவத்தன்மை முகாமைத்துவத்தையும் வசதிப்படுத்துவது மற்றும் நாணய முகாமைத்துவத்தை வசதிப்படுத்துவது காரணமா இருக்கு. அது குறுங்கால சந்தை வட்டி விதங்களை நிலைப்படுத்துறது தான் இந்த மத்திய வங்கி தன் வட்டியை மாற்றி அமைக்குது. அதே போல வர்த்தக வங்கிகளின் குறுங்கால திரவத்தன்மை முகாமைத்துவத்தை வந்து வசதிப்படுத்துறது. அதாவது வணிக வங்கிகள்ல வந்து திரவத்தன்மை கூடுனா அதை கொஞ்சம் குறைக்க வேணும், அதுக்காக மாற்றி அமைக்கும். மற்றும் நாணயத்தை வந்து முகாமைத்துவம் செய்யறதுக்கு தான் இது வந்து இடம்பெறும் சொல்லுவோம். இங்க அப்ப இதுக்கு வந்து ஆன் சொல்லுவோம் விட. அதே போல அடுத்த கேள்வி வந்திருக்குது பாத்தீங்கன்னு சொன்னால் பணத்துக்கான கேள்வி சம்பந்தப்பட்டது வந்திருக்குது. பணத்துக்கான கேள்வி உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். பணத்துக்கான கேள்வி 3 வகைப்படுத்தப்படுகின்ற தெரியும் உங்களுக்கு. அதாவது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி, உத்தேச நோக்க கேள்வி, மற்றது முன்னெச்சரிக்கை கேள்வி பார்த்தினாங்க. அதாவது டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட், ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி டிமாண்ட் பார்த்தினாங்க. ஆகவே இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அந்த கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி என்பது டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட். இந்த கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வியை தீர்மானிக்கிற காரணி இருக்குது. அதே போல உத்தேச நோக்க கேள்வி தீர்மானிக்க காரணி இருக்கு. உத்தேச நோக்கம் நமக்கு தெரியும். அதாவது எதிர்காலத்தில் நாங்கள் நிதி சொத்துக்கள்ல முதலீடு செய்து வருமானம் உழைக்கிறதுக்காக வச்சிருக்க காசுதான் உத்தேச நோக்க கேள்வி. கொடுக்கல் வாங்க நோக்க கேள்வி அன்றாட நாங்கள் பொருட்கள் செய்து வாங்குறதுக்காக வச்சிருக்க கேள்வி. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வருமானம் கூட்டினா வருமானத்துக்கும் கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்விக்க முடியாத தொடர்பு அதிகமாக காணப்படும். இங்க வருமானம் கூடுனா கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்விக்கான கேள்வி அதிகரிக்கும், வருமானம் குறைஞ்சா கொடுக்கல் வாங்க நோக்கத்துக்கான கேள்வி குறையும்னு சொல்ல முடியும்.
ஆனா அந்த வட்டி வீதம் பாத்தீங்கன்னு சொன்னா வட்டி வீதம்னு சொன்னா பிள்ளைகள் இப்ப தற்பொழுது வந்து வட்டி வீதம் உயர்வா இருக்குன்னு கருதுனாங்க. வட்டி வீதம் உயர்வாக இருந்தால் உத்தேச நோக்க கேள்வி குறையும் பிள்ளைகள். ஏனென்றா நாங்கள் அந்த உத்தேச நோக்க கேள்வி என்று சொன்னால் நாங்கள் தற்பொழுது பணத்தை வச்சிருப்போம் எப்போன்னு சொன்னால் நாங்கள் எதிர்காலத்துல அந்த அந்த பங்கு சந்தையில முதலீடு செய்யறதுக்காக வச்சிருப்போம் காசு, அல்லது நகையை வாங்குறதுக்காக வச்சிருக்க காசு, தங்கத்துல முதலீடு செய்யறதுக்காக பங்கு சந்தையில முதலீடு செய்யறதுக்காக வச்சிருக்க காசு. அப்ப தற்பொழுது நாங்கள் வட்டி வீதம் உயர்வாக இருந்தால் ஏன் நாங்கள் பணத்தை வச்சிருக்கணும்? நாங்கள் வட்டி வீதம் உயர்வா இருந்தால் பிள்ளைகள் நாங்கள் உத்திய சுங்கத்துக்காக வச்சு பணத்தின் அளவு குறையும். ஏனென்றா இப்ப நல்ல வட்டி வீதம் உயர்வா காணப்படுது. ஆகவே நாங்கள் இப்ப பணத்தை கையில வச்சிருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு நட்டம், அநியாயம், வட்டி வருமானம் இழக்க வேண்டி வரும். எனவே தற்பொழுது வட்டி வீதம் உயர்வாக இருக்குது. நாங்கள் போண்டு பேங்கோட போடுவோம். இப்ப போனே வங்கியில போடணும். போட்டா நாங்க எதிர்காலத்துல சந்தையில எதிர்காலத்துல பங்கு சந்தையில முதலீடு செய்யறதுக்கு வச்சிருக்காத அளவு குறையும். வட்டி இப்ப உயர்வா இருக்குது, எதிர்காலத்துல குறையும். வட்டி தொடர்ந்து கூட்டிட்டு போகாது. வட்டி வீதம் உயர்வா இருக்குது. ஏன் வட்டி வீதம் கூட்டினான்னு சொன்னா நாட்டுல பணம் கூடுவா இருக்குன்னு சொல்லி, இது பணம் குறைஞ்சா பிறகு வட்டி வீதம் குறையும். ஆகவே இப்ப வட்டி வீதம் உயர்வா இருக்குது. ஆகவே இப்ப நாங்க கையில பணத்தை வச்சிருந்தா எங்களுக்கு நட்டா போயிடும். ஆகவே உடனே நாங்கள் வங்கியோட வைப்பு செய்வோம், வட்டி வீதம் கிடைக்கும். இது வட்டி வீதம் குறையக்க நாங்க அந்த பணத்தை கொண்டு போய் எங்கட பங்கு சந்தையோட முதலீடு செய்வோம், தங்கத்துல முதலீடு செய்வோம். வட்டி வீதத்துக்கும் உத்தேச நோக்கத்துக்கான கேள்விகளுடைய நெருங்கிய தொடர்பு காணப்படுது. எப்படின்னு சொன்னா வட்டி வீதம் அதிகரித்தால் அந்த கேள்வி வந்து குறையும். அந்த டிமாண்ட் ஃபார் ஸ்பெகுலேட்டிவ் குறையும். வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது உத்தேச நோக்கத்துக்கான கேள்வியின் அளவு குறையும் என்று சொல்ல வந்தாங்க. ஆகவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சந்தை வட்டி வீதங்களில் சாத்தியமான தாக்கத்தின் தொடர்பினை இங்க பாருங்க சொல்லப்பட்டு வட்டி வீதம் வந்து அதிகரிக்கின்ற பொழுது உத்தேச நோக்கத்தை அடிப்படையான பணத்துக்கான கேள்வி வீழ்ச்சி அடையும் என்று சொல்ல மாட்டீங்க. இல்ல சந்தேகம் தான் கேட்கலாம். இது பாருங்க, வெளிநாட்டு மூலங்களிலிருந்து அரசாங்கம் கடனுக்கு சம்பந்தமா நாங்க பார்த்த நாங்கள் இது அதே போல இதுக்கு விட வந்து 4வது விட வரும் பிள்ளைகள் வாசிச்சு கொள்ளுங்க. பார்த்திருப்பீங்க தானே, உங்களுக்கு பேப்பர் அனுப்பினதானே. உள்நாட்டு மூலங்கள் மூலம் அரசாங்கம் பற்றாக்குறை நிதியீட்டம் செய்தால் சந்தை வட்டி வீதம் அதிகரிக்கும் தானே பிள்ளைகள். அதாவது உள்நாட்டு நிதி மூலங்களிலிருந்து அரசாங்கம் பாதுகாப்பு பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்தால் என்ன நடக்கும் பிள்ளைகள்? அந்த உள்நாட்டு முதலீட்டாளர்கள் கடன் கேட்கின்ற பொழுது கடனுக்கான கேள்வி கூடும் பிள்ளைகள். சந்தையில பணம் இருக்காது. ஏனென்றால் அரசாங்கம் சந்தைக்கு வந்து உள்நாட்டு சந்தையில வந்து எடுத்துட்டு போய் பணத்தை கொண்டு போயிட்டு பாதுகாப்பு பற்றாக்குறைக்கு. ஆகவே பணம் தட்டுப்பாடு ஆகுது சந்தையில. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் போய் கடன் கேட்டால் என்ன நடக்கும்? சந்தை வட்டி வீதங்கள் உயர்வாக காணப்படும். 4வது படம் போடுவோம் நாங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் இது பாருங்க, இது வந்து உலகினுடைய 2வது பெரிய பொருளாதாரமா சீனா பொருளாதாரம் தெரியும் உங்களுக்கு. கொரோனா வைரஸ் பரவலினால் வந்து உலகளாவிய தொடர்புகளில் ஏறத்தாழ சகல விடயங்களிலும் ஓர் நிச்சயமற்ற தன்மை காணப்படுகின்றது. சீனாவுடனான பொருளாதார தொடர்பின் தன்மை மற்றும் அளவின் அடிப்படையில் இதன் தாக்கம் வெவ்வேறு அளவுகளில் வெவ்வேறு பொருளாதாரங்கள் மீது தாக்கம் செலுத்தப்பட்டிருக்கின்றதாம். இந்த சூழலில் அண்மித்த காலத்தில் ஏனைய நாணயங்களுடன் சீனாவின் நாணயமான ரென்மின்யின் அசைவுகளின் சாத்தியமான தாக்கம் யாதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஆகவே பாருங்க, சீனா பொருளாதாரம் மற்றும் நாணயம் தொடர்பான எதிர்பார்ப்புகள் மற்றும் அத்தோடு தொடர்புடைய முதன்மை பொருளாதாரங்களின் கொள்கைகள் எதிர்விளைவுகள் என்பவற்றின் மீது அது பெருமளவு தங்கி இருக்கும்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது சீனாவோட எவ்வளவுக்கு நாங்கள் கொடுக்கல் வாங்கல ஈடுபடுறோமோ அதன் அடிப்படையில வந்து அந்த நாட்டுக்கு தாக்கம் இருக்கும் பிள்ளைகள். சீனா வந்து அந்த உலகத்துல 2வது பொருளாதாரத்துல நிக்குது. அமெரிக்கா அடுத்தது சீனா தான் அந்த பெரிய பொருளாதாரம்.
ஆகவே சீனாவில் ஏற்படுகின்ற ஒரு பொருளாதார மாற்றம் அல்லது பொருளாதார பாதிப்பு ஏனைய நாடு எவ்வாறு தாக்கதம் ஏற்படும் என்று சொன்னால், நாங்கள் அந்த நாட்டோட எவ்வளவுக்கு நாங்கள் வர்த்தகம் செய்கின்றோம், அதற்கு கொடுக்கல் வாங்க மேற்கொள்ளும் என்பதை தங்கி இருக்கும் என்று சொல்லிட்டு விட போகுது அப்படி. ஆகவே இந்த 2ஆம் கேள்வி பார்த்த நாங்கள் பணத்தினுடைய பணம் தொடர்பான கேள்வி தியரி பிரச்சனை இருக்காது அநேகமா. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கடனாக்கத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் போகுது, வங்கி சம்பந்தப்பட்ட விடயங்கள் இதான் பார்த்திருக்கிறோம். இது நாணய கொள்கை சம்பந்தப்பட்டிருக்குது, நாணய கொள்கையோட சம்பந்தப்பட்டிருக்குது. இதுல பாருங்க பணத்துக்கான கேள்வி மற்றும் சந்தை வட்டி விதங்களுக்கான தொடர்பின் தன்மை யாது, இது உங்களுக்கு தெரியும் தானே. பொருத்தமான வரைபடத்தோட விளங்கப்படுத்தலாம் பிள்ளைகள். பாருங்க பொருத்தமான வரைபடத்தோட விளங்கப்படுத்துறது கேட்டுக்கணும் பிள்ளைகள். ஆகவே இதுக்கு வந்து நீங்கள் இப்படி ஒரு படம் ஒன்று கொடுக்க வேணும். அதாவது உங்களுக்கு வட்டி வீதத்துக்கும் பணத்துக்கும் இடையான தொடர்பு கேட்டுக்கிறாங்க. வட்டி வீதத்துக்கும் பணத்துக்கும் இடையான கேள்விக்கும், பணத்துக்கான கேள்விக்கும் வட்டி வீதம் தொடர்பு எடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு குறிப்பீங்கள் தானே. சந்தேகம் இருக்கா அப்படி ஏதாவது? பணத்துக்கான கேள்விக்கும் வட்டி விகிதத்தினுடைய தொடர்பு கேட்டு பிள்ளைகள் இல்லையா? சந்தேகம் இருக்கா? இந்த படம் கொடுக்கணும் பிள்ளை நீங்க கேட்டா பணத்துக்கும் அதாவது பணத்துக்கு அதாவது வட்டி விகிதத்துக்கும் பணத்தின் கேள்விக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருக்கணும்னு சொன்னால் எதற்கு அணியமா இருக்கும் பிள்ளைகள். அதாவது there is a negative relationship between the interest rate and demand for money என்று சொல்லுவோம் பிள்ளைகள். அதாவது வட்டி வீதம் அதிகரித்தால் பிள்ளைகள், வட்டி வீதம் அதிகரித்தால் பணத்துக்கான கேள்வி குறையும், வட்டி வீதம் குறைந்தால் பணத்துக்கான கேள்வி அதிகரிக்கும் என்று தெரியும் தானே. சொல்ல முடியும் தானே பிள்ளைகள்? இது கஷ்டம் இருக்கா பிள்ளைகள்? கவனிங்கோ. பணத்துக்கான கேள்வி மற்றும் சந்தை வட்டி விதங்களுடைய தொடர்பின் தன்மை யாது பொருத்தமான வரைபடத்திலும் விளங்கப்படுத்தி கேட்டிருக்கணும். ஆகவே அப்படி கேட்டா நீங்கள் இந்த படத்தை கொடுக்க வேணும். இதுல வந்து வட்டி விதத்தை போடுவீங்க, இதுல பணத்துக்கான கேள்வி போடுவீங்க. இப்படி மேலிருந்து கீழ் நோக்கி சரியான கோடு கீரோணம் இது நேர்கூடாக்கு. இது வந்து இப்படி கீழே முட்டக்கூடாது. இது வந்து கோடு வந்து கீழே வந்து முட்டக்கூடாது. இப்படி போகணும் கோடு, இப்படி கீரோணுமா கிரேக்க இங்கெல்லாம் சமாந்தரா போகணும். இந்த பாருங்கோ, இந்த புள்ளிக்கு கீழே வந்து இந்த கோடு சமாந்தரமா போகணும் பிள்ளை. பிள்ளை லைன்ல இருக்கிறீங்களா? இந்த படத்தை பாருங்கோ. இது கேள்வி கோடு வந்து இப்படி கீறி வந்து இதுக்கு இங்கால சமாந்தரமா போகணும். என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இது வந்து வட்டி வீதம், இது வட்டி ஆச்சு. இது வந்து உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள், இது வந்து R1 சொல்லுவேன். இது வந்து வட்டி வீதம் வந்து இது வந்து மிக குறைஞ்ச வட்டி வீதம் பிள்ளைகள். இதுக்கு குறைவாக வந்து இதுக்கு கீழே வந்து வட்டி வீதம் வந்து மாறக்கூடாது. இதுதான் பிள்ளைகள் ஆக குறைந்த வட்டி இன்னொரு அளவு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பிள்ளைகள் 0க்கு வர மாட்டுது. உங்களுக்கு தெரியுதானே? 0 இன்ட்ரெஸ்ட் ரேட் கடந்துடும் நம்ம யாராவது, வட்டி இல்லாமல் கடந்துடும் நம்ம யாராவது பிள்ளைகள் வேறவே மாட்டினோம். வங்கியில போய் கடனை கேட்டு பாருங்க, வட்டி இல்லாம கடன் தரணுமோ? இல்ல. இது வந்து எக்ஸாம்பிள் சொல்ல, இது வந்து 6 சொல்லுவோம், 6 சொல்லுவோம், 6 பாயிண்ட். இது வந்து ஒரு 5.5. அப்ப இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் 5.5 கீழே வட்டி குறைய மாட்டுது. வட்டி 0க்கு வராது, ஒருபோதும் வர மாட்டுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கேள்விக்கோடு, இது கேள்விக்கோடு. ஆகவே வட்டி வந்து இந்த கேள்விக்கோடு சொன்ன இந்த கேள்வி பாருங்க, வட்டி வீதம் குறைகின்ற பொழுது கடனுக்கான கேள்வி கூடும். இதற்கு குறைவாக வட்டி வீதம் குறைய மாட்டுது. இதுதான் பிள்ளைகள் ஆக குறைந்த இழிவு மட்ட வட்டி வீதம். இதை நாங்கள் அழைக்கிறது வந்து திரவ பொறி நிலை.
திரவ பொறின்னு சொல்லுவாங்க. திரவ பொறி லிக்விட் ட்ராப்னு சொல்லுவாங்க. இதை வந்து லிக்விட் ட்ராப். அதாவது சந்தையில நிலவக்கூடிய ஆக குறைந்த வட்டி வீதத்தினுடைய அளவு. ஒருபோதும் வட்டியானது பூஜ்ஜியத்தினை இந்த ஆரம்ப புள்ளியினை தொடமாட்டாது. எல்லாமே கேள்விக்கோடு மேலிருந்து கீழ் நோக்கி வந்து இது வந்து ஆக குறைந்த மினிமம் லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட். இது இப்படி போறதான் பிள்ளைகள் சொல்றது திரவ பொறின்னு சொல்றாரு. கேள்விக்கோடு வந்து இங்க வந்து இங்க முட்டக்கூடாது, இங்க முட்டக்கூடாது. இது வந்து இப்படி திரும்பி போகணும். இதுல இங்க நீட்டக்கூடாது. நீங்க அதை இங்க எப்படி திரும்பி போகணும். இப்படி இது கீரை அப்படி கீறக்கூடாது. இது எப்படி திரும்பி போய் இதன் சரியான படம் இல்லை. திரவ பொறின்னு சொல்றது திரவ பொறி. அதாவது சந்தையினுடைய ஆக குறைந்த வட்டி வீதத்தை தான் இந்த திரவ பொறி விளங்கப்படுத்தும். இந்த லிக்விட் ட்ராப் போட்டு பாருங்க பிள்ளைகள். இந்த லிக்விட் ட்ராப் இதான் பிள்ளைகள் லிக்விட் ட்ராப். அதாவது திரவ பொறி. திரவ பொறின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி கேட்பேன். திரவ பொறின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் the liquid trap is a situation where the market interest rate has reached the lowest possible level. It is the lowest possible level at which the demand for money becomes perfectly inelastic. இது வந்து இல்ல இது பிள்ளைகள் inelastic பிள்ளைகள். இது வந்து நெகிழ்ச்சி inelastic சொல்றாங்க. இது வந்து எலாஸ்டிக் சொல்ல முடியும். எலாஸ்டிக் அதாவது நெகிழ்ச்சி வாய்ந்தது. இது நெகிழ்ச்சி அற்றது சொல்லப்படுது பிள்ளைகள். அப்படின்னு சொன்னா ஜீரோ எலாஸ்டிக். ஜீரோ எலாஸ்டிக் இன்லாஸ்டிக் ஜீரோ எலாஸ்டிக். இங்க பூச்சி நெகிழ்ச்சி சொல்ல முடியாது. நாங்கள் பூச்சிய நெகிழ்ச்சின்னு சொல்லுவோம். பட்டி வீதம் மாறாமல் இருக்கும். ஆனா கேள்வி மாறுது. கேள்வி வேற கூடுது. இங்க இருந்து கேள்வி இது குவான்டிட்டி. இது குவான்டிட்டி. இது வந்து இது போட்டது போல பிள்ளை மார்க்கெட் போட்டது போல இது குவான்டிட்டி போடுறது. இது ஸ்கீம் பிள்ளைகள். இது வந்து இப்படி ரேட் போடலாது. இங்க மார்க்கெட் போடுறது. இங்க பாருங்க. இந்த டிமாண்ட் ஃபார் மணி இது ஓகே. இது சரி. இது டிமாண்ட் ஃபார் மணி. ஆனா இதுல போட்டது போல பிள்ளை இது போடலாது. இதுதான் வட்டி வீதம். இது வட்டி வீதம். இது ஓகே. இது வட்டி வீதம் ஓகே. இன்ட்ரெஸ்ட் ரேட். இது டிமாண்ட் ஃபார் மணி. இது இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரெண்டு போடலாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிமாண்ட். வட்டி வீதம் குறைகின்ற பொழுது வட்டி வீதம் குறைகின்ற பொழுது பாருங்க இந்த புள்ளி இருக்குது. இந்த வட்டி வீதம் இருக்கின்ற பொழுது இந்த குவான்டிட்டி இருக்கும். வட்டி வீதம் இங்க இருந்து இங்க குறைகின்ற பொழுது குவான்டிட்டி இவ்வளவு கூடுது. இனி இதுக்கு கீழே வந்து வட்டி வீதம் குறையாது. ஒருபோதும் குறைய மாட்டுது. ஆகவே இங்க வட்டி வீதம் மாறாமல் இருக்கும். ஆனா குவான்டிட்டி மாறும். இந்த குவான்டிட்டி மாறும். இங்கால போகலாம். இங்கால போகும். இங்கால போகும். ஆகவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வட்டி வீதம் குறையும். வட்டி வீதம் இது குறைய மாட்டது. ஆகவே பாருங்க இந்த சொல்லப்பட்ட விடயத்தை கவனிங்க. லிக்விட் ரெப்பன்ஸ் என்ன பாருங்க. அதுன்னு சொன்னால் the lowest possible level சொல்றாங்க. அதாவது interest rate has reached the lowest possible level என்று சொல்லப்படுது. அதன் வட்டி வீதம். அதாவது திரவ பொறி என்று சொன்னா பிள்ளைகள் அதனுடைய கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் வட்டி வீதத்தினுடைய ஆக குறைந்த மட்டத்தில் காணப்படுகின்ற கேள்வி தான் குறிக்க முடியாது. அதாவது ஆக குறைந்த வட்டி வீதத்தில் காணப்படுகின்ற பணத்துக்கான கேள்வியை தமிழில் நாங்கள் திரவ பொறின்னு சொல்லுவோம். நாங்கள் இங்க அப்ப இந்த வட்டி வீதத்தினை விட வட்டியானது குறைவடைய மாட்டாது. பாருங்க, liquid trap is the situation where the market interest rate has reached the lowest possible level. Then the level at which demand for money becomes perfectly inelastic. அப்படிங்க சொல்ல இதன் பொழுது கேள்விக்கோடானது அந்த கிடையாச்சுக்கு சமாந்தரமா செல்லும். இதன் பொழுது அந்த கேள்விக்கோட்டினுடைய நெகிழ்ச்சி பூஜ்ஜியமாக காணப்பட முடியல. பூஜ்ஜியம் ஜீரோ சொல்றது perfectly inelastic. Inelastic சொன்னா பிள்ளைகள் நெகிழ்ச்சி குறைந்தது. perfect inelastic சொன்னா பிள்ளைகள் zero elastic. ஜீரோ எலாஸ்டிக். அதாவது கேள்வி மாற்றம் அடைந்தாலும் இந்த கேள்வி மாறுது. இது மாற மாட்டேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறாது. இது வந்து
perfectly inelastic. That's zero. At the situations, demand for money curve, demand for money curves, இதான் curve, இந்த கோடு. Demand for money curve becomes parallel. Parallel for what? Horizontal. கிடையச்சுக்கு சமாந்தரமா செல்லுவான் பிள்ளைகள். கிடையச்சுக்கு சமாந்தரமா செல்லும்னு சொல்லுவாங்க பிள்ளைகள். நீங்கள் கிடையச்சுக்கு சமாந்தரமா செல்லும்னு சொல்ல வேணும். ஓகே, பிள்ளைகள் விளங்கிட்டாரு? இந்த பாருங்க, பணத்துக்கான கேள்வி மற்றும் சந்தை வட்டி விதங்களுக்கு தொடர்பு என்று சொன்னால் இந்த படத்தை இதை கொடுக்கணும். இந்த படத்தை கொடுப்பீங்கள். இந்த படத்தை கொண்டு விளங்கப்படுத்த வேணும். அதாவது உங்களுக்கு தெரியும், பணத்துக்கான கேள்விக்கும் வட்டி விதங்களும் எதுக்கான தொடர்பு காணப்படுறது. எனவே பணத்துக்கான கேள்வி கோடு மேலிருந்து கீழ் நோக்கி சரிந்து செல்லும் என்று சொல்ல வேணும். ஆகவே இங்க வட்டி விதம், இந்த வட்டி விதம் கூடுகின்ற பொழுது பணத்துக்கான கேள்வி குறையும், வட்டி விதம் குறைகின்ற பொழுது பணத்துக்கான கேள்வி கூடும் என்று சொல்லி விளங்கப்படுத்துவீங்க தானே? சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. பணத்தின் கேள்வி தொடர்பில் பணப்புழக்கம் பொறி கோட்பாட்டின், அதாவது லிக்விட் டைப் பிள்ளைகள், அதாவது திரவ பொறின்னு சொல்ல முடியாது. இந்த மாறிகளை அடிச்சிருக்கேன் பாருங்க. பாருங்க, பொறி கோட்பாடு வேற, அது பிள்ளைகள் இது திரவ பொறி கோட்பாடு வேற ஒன்று. இது திரவ பொறி என்று சொல்ல முடியாது. ஓகே, இது எங்க போட்டு பாருங்க. இந்த லிக்விடிட்டிக்கு வேற தமிழ் வேற இல்லை. லிக்விடிட்டிக்கு இது வந்து மொழி மாற்றம் செய்ய வார பிரச்சனை. இப்படி வந்தால் யாரும் விளங்கிக் கொள்ள முடியாது. அதான் இது பார்த்து விளங்கிக் கொள்ளணும். நீங்கள் ஆங்கிலத்தை பார்த்து விளங்கிக் கொள்ளணும். இப்ப இது வந்து எங்க தமிழுக்கு எங்கிட்ட வாரது இல்லை. பேப்பர் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்றதுல தான் நாங்கள் படிப்பிக்கிறவர்களுக்கு வராது. ஆகவே இந்த பாடம் சம்பந்தமான அந்த அந்த சம்பந்தமான விடயங்கள் தெரியாதவர்கள் பொதுவா மொழிபெயர்க்க அந்த இது வராம போயிட்டு இந்த எண்ணக்கரு விளங்குது இல்லை. பொறி கோட்பாடா விளங்காது பிள்ளை. எனக்கே விளங்காது பொறி கோட்பாடுண்டா. திரவ பொறின்னு எழுதணும் பிள்ளைகள். அப்ப இதுல போட்டபடியால விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். அதான் நான் சொல்றது. சில விடயங்கள் ஆங்கிலத்தில் தான் சொல்றது உங்களுக்கு. திரவ பொறின்னு சொல்றது பிள்ளை. லிக்விட் ட்ராக் பண்ணி சொல்வார்களா, பணப்புழக்க திரவ பொறி கோட்பாடுன்னு சொல்றாங்க. லிக்விட் திரவம் போடணும், திரவத்தன்மை போடணும். வேற இல்லை இந்த தொடர்பு, அந்த பதம் பயன்படுத்தப்படுது தமிழ்ல ஒரு பொருத்தமான. ஆகவே இதான் பிள்ளைகள் திரவ பொறி, லிக்விடி ட்ராக் பண்ணி சொல்றோம் நாங்க. அடுத்த மூன்றாம் கேள்வியை பாருங்க பிள்ளைகள். பணப்புழக்க பொறி என்ன? பணப்புழக்க பொறி நிலைமை நிதியியல் முறையில் காணப்படும் சந்தை வட்டி வீதங்கள் மீது பண நிரம்பல் மாற்றம் எவ்வகையான தாக்கத்தை கொண்டிருக்கும் பிள்ளைகள். கவனிங்கோ, பண நிரம்பல் வந்து பிள்ளைகள் அதாவது நான் கேட்கிறேன், அந்த பணத்துக்கான கேள்விக்கும் வட்டி வீதத்துக்கும் இடையே தொடர்பு காணப்படுகிறதா இல்லையா பிள்ளைகள்? Is there any relationship between the interest rate and demand for money? Yes or no சொல்லுங்க பிள்ளைகள். Is there any relationship between the interest rate and demand for money? இருக்கு பிள்ளைகள். இருக்கு பிள்ளை. நேரம் போயிட்டு பிள்ளைகள். என்ன டைம் ஆயிட்டு, என்ன நேரத்தை கவனிக்கல. எனவே சரியா பிள்ளைகள்? ஓகே, நாங்க பாப்போம். இருக்குதானே பிள்ளைகள்? அதாவது பணத்துக்கான கேள்வி, அதாவது பணத்துக்கான பிள்ளைகள் கவனிங்க, பணத்துக்கான கேள்விக்கும் வட்டிக்கும் இடையில தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்கு. ரைட். அப்படி என்று சொன்னா பிள்ளைகள் கவனிங்க. அப்படி இருந்தா நீங்கள் இந்த கேள்வியை பாருங்க. இது பாருங்க, பணப்பொறி, அதாவது திரவ பொறி, அதாவது பணப்புழக்க பொறி நிலைமை நிதியியல் பணப்புழக்க பொறி நிலைமை நிதியியல் முறைமையில் காணப்படும் போது சந்தை வட்டி வீதங்கள் மீது சந்தை வட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி வீதங்கள் மீது பண நிரம்பல் எவ்வகையான தாக்கத்தை கொண்டிருக்கும். அப்ப நான் கேட்கிறேன் கேள்வி, வட்டி வீதத்துக்கும் யாருக்கும் தொடர்பு இருந்தது பிள்ளைகள்? பணத்துக்கான கேள்விக்கு. ஆகவே பண நிரம்பல தொடர்பு இருக்கா? பண நிரம்பலுக்கு தொடர்பு இருக்குதா பிள்ளைகள்?
இருக்கு. உடனடியா மாற்றமடைய மாட்டது பிள்ளைகள். பண நிரம்பல் உடனடியா மாற்றமடைய மாட்டதா? அது நீங்க விளங்கி தியரி பிள்ளைகள் என்னன்னு சொன்னா வட்டி வீதத்துக்கும் பணத்துக்குமான இடையில நெருங்கிய தொடர்பு காணப்படுது பிள்ளைகள். அதாவது எதிர்க்கிற தொடர்பு காணப்படுது. வட்டி வீதம் மாற்றம் அடைஞ்சா பிள்ளைகள் உடனடியா பணத்துக்கான கேள்விதான் உடனடியாக மாற்றம் அடையும் பிள்ளைகள். நிரம்பல் நீண்ட காலத்துல மாற்றம் அடையும். நீண்ட காலத்துல மாற்றம் அடையும். ஆகவே வட்டி வீதத்துக்கும் பண நிரம்பலுக்கும் உடனடியாக மாற்றம் இடம்பெற மாட்டாது. அப்ப நீங்க நெஞ்சுக்கொள்ளணும் வட்டி வீதம் மாற்றம் அடைஞ்சாலும் பண நிரம்பல் உடனடியாக மாற்றம் அடைய மாட்டாது. ஓகே, இப்ப பாருங்க, இங்க பாருங்க, இதுல பாருங்க, இங்க பாருங்க வட்டி வீதம் மாறினா பணத்துக்கான கேள்வி மாறும் இல்லையா? பணத்தை கேள்வி மாறுது. ஆனா வட்டி வீதத்துக்கும் பணத்துக்கும் முடியாத நிரம்பல் வந்து உடனடியாக சம்மந்தப்பட மாட்டாது. அந்த இந்த படத்தை பாருங்க, இது வந்து பணத்துக்கான கேள்வி கோடு பிள்ளை பாருங்க, இது வந்து பணத்துக்கான கேள்வி கோடு. பயப்படாதீங்க, படம் தான் அடுத்து விளங்கப்படுத்துவேன். இது பணத்துக்கான கேள்வி கோடு பிள்ளை பாருங்க, டிமாண்ட் ஃபார் மணி. ஓகே, அடிஷனா போட்டுக்க பாருங்க பிள்ளை, இது வந்து இதுதான் எம்எஸ் கோடு. அதான் சொன்னா மணி சப்ளை கர்வ். There is no any relationship between the interest rate and money supply. மணி சப்ளைக்கும் வட்டி வீதத்துக்கும் தொடர்பை நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்க. There is no relationship between the interest rate and money supply within a short period. ஓகே, ஆகவே வட்டி வீதத்துக்கும் பண நிரம்பலுக்கும் குறுங்காலத்தில் தொடர்பு இல்லை. வட்டி வீதம் மாறினாலும் பண நிரம்பல் சம்பந்தம் இல்லை. பாருங்க, இது வந்து பெர்ஃபெக்ட் இலாஸ்டிக் பிள்ளைகள். வட்டி வீதம் எவ்வளவுதான் போனாலும் பண நிரம்பல் மாறாது, சம்பந்தம் இல்லை, ரெண்டும் சம்பந்தம். இது வந்து இங்க நேரா தான் போகுது, இந்த கோட்டுக்கு சமாந்தரமா போகுது பிள்ளை. இது வந்து மணி சப்ளை கர்வ், மணி சப்ளை இந்த கோடுகள் எல்லாம். ஓகே, இந்த வட்டி வீதத்துல தங்கி இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் விளங்கி வச்சிருங்கோ. நான் அடுத்த வகுப்புல இதை விளங்கப்படுத்துறேன். இது பிள்ளை மணி சப்ளை கர்வ். இந்த கர்வ் வந்து மணி சப்ளை கர்வ். இது டிமாண்ட் கர்வ். டிமாண்ட் கர்வோட தொடர்பு இருக்குது, இவருக்கும் தொடர்பு இருக்குது. இவர் மாறினால், இந்த வட்டி வீதம் மாறினால் இந்த கோடு மாறும், மேலும் கீழே செய்யுது. இங்க அப்படி இல்லை, வட்டி வீதம் மாறினாலும் இவன் மாற மாட்டேன். இவைக்கு வேற காரணம் தீர்மானிக்கும். எம்எஸ் வந்து டிஃபரெண்ட் தான். எம்எஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டிஃபரெண்ட் ஃபேக்டர்ஸ். மத்திய வங்கியின் தீர்மானங்கள் சம்பந்தமா தான் தங்கி இருக்கு. ஓகே, இது வந்து ஷார்ட் டேர்ம்ல சொல்லப்பட்டிருக்கு, ஷார்ட் டேர்ம்ல சொல்லப்பட்டிருக்கு நினைச்சுக்கொள்ளுங்க. ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ. இஃப் யூ எனி டவுட் நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் கேட்கலாம். ஓகே பிள்ளைகள், டைம் அப் தானே? தேங்க்யூ சார். சொல்ல போறீங்களா ஏதாவது டவுட் இருந்தா நான் அடுத்த கிளாஸ் சந்திப்போமே. ஓகே பிள்ளை, தேங்க்யூ so much, thank you, take care, God bless you all, thank you.